அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். நம்ம எல்லா முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஷைഖ் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உலகத்திலே அல்லாஹு தஆலா 1,24,000 அன்பியாக்களை அனுப்பியதற்கான ஒரே நோக்கம், மேலும் அந்த அன்பியாக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதங்கள் எல்லாத்தையும் ஓதியிருப்பாங்க. அது அனைத்திலேயும் உயர்ந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால் வந்த அத்தனை அன்பியாக்களும் சொன்ன வார்த்தைகளில் மிக உயர்ந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அஃதலு ஷுகுல் ஷுகுலே லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதல் கவுல் கவுலே லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதல் இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மாதிரி எதனுடனெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சேருதோ அது எல்லாமே அஃதலா மிக உயர்ந்ததாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஷேகுமார்கள் அவர்களுடைய அத்தனை பயான்களுடைய ஒரே தலைப்பா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தான். கலிமாவை சுற்றி தான் அவருடைய ஒட்டுமொத்த பயானும் இருக்கு. இன்னைக்கு நம்ம வெளியுள்ள உலமாக்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னா கலிமாவுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா எத்தனை பாயிண்ட் போடலாம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, சரி ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம், இதை சொன்னா முஸ்லீம் ஆகலாம். மூணாவது என்ன சொல்லலாம், இது ஆதமேசாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துல எல்லாம் எழுதியிருந்தான் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு குர்ஆன் ஆயத்துன்னு சொல்லலாம். இதுக்கு மேல அதுல அறிந்து கொள்வதற்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனா ஷேகுமார்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சக்கான சொல்லி காட்டினாங்க, ஷேகுமார்கள் கலிமாவை 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ், இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ், நலரே லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாவை சொல்லுதல், அறிதல், பார்க்குதல், கலிமாவாக ஆகி விடுதல், கலிமாவாகவே தன் வாழ்க்கையை முழுமையாக ஆக்கி கொள்ளுது. 4ஆ பிரித்து 4ஐயும் பயிற்சி கொடுக்குறாங்க ஷேகுமார்கள். இப்போ குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம், ஷேகுமார்கள் சும்மா எடுத்து சொல்லிட்டு போகலை, ஒவ்வொன்றையுமே தெளிவான குர்ஆனுடைய ஆதாரங்களோட சொல்லியிருப்பாங்க. சர்க்கார் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, இந்த இஷாராத்தை சுலுக்கு இருக்கமா இதை குர்ஆனுடைய நிச்சோடு, குர்ஆனுடைய அப்படியே புளிஞ்சா வரக்கூடிய சாருக்கு தான் நிச்சோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குர்ஆனுடைய சாராம்சம் இந்த தரீகத்துடைய ஷேகுமார்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமும் குர்ஆன்ல தான் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், குர்ஆன்ல எங்க லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி தனியா பாடம் இருக்குதா? தொழுகைக்குன்னு தனியா பாடம் இருக்குது, நோன்பு தனியா சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான், ஜகாத்துக்குன்னு தனியா சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொல்லி தர்றான், ஹஜ்ஜு தனியா சட்டத்திட்டங்களை சொல்லி தர்றானே, இந்த மாதிரி கலிமாவுக்குன்னு ஏதாவது சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி தர்றானா அப்படின்னு எந்த பாடமும் இல்லையே, அப்போ கலிமாவுக்கு பெரிய விளக்கம்னு சொல்றீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டால் சக்கானே சொல்லுவாங்க, இதுவெல்லாம் ஒரு பாடங்கள். ஆனா ஒட்டுமொத்த குர்ஆனே சொல்றது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுது. ஒட்டுமொத்த குர்ஆனும் கலிமாவை தான் வலியுறுத்தி சொல்லுது, அதற்கான ஆதாரங்களை தான் காட்டுது, கலிமாவை தான் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுது. சர்க்கா உதாரணமும் சொன்னாங்க, இப்போ ஒவ்வொரு துறை இல்மை எடுத்துக்கிட்டீங்க, தஜ்வீதுடைய இல்மு, அதுல சில வார்த்தைகள் இருக்கும், இஹ்ஃபா, இல்ஹார், அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நீங்க நஹ்வுடைய இல்மு எடுத்துக்கிட்டீங்க, முலாஃப் முலாஃப் இலைஹி, ஜார் மஜ்ரூர்னு சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு துறையிலையும் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, குர்ஆன் முழுவதும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா குர்ஆன்ல ஒரே ஒரு முலாஃப் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது, இல்ஹார் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது, இஹ்ஃபா என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. குர்ஆன்ல ஃபுல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா குர்ஆன் முழுவதும் இருக்குது, அதை சட்டமாக வார்த்தையாக அந்த அந்த துறையுடைய உலமாக்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆன் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை வலியுறுத்தக்கூடியதுதான் குர்ஆன். சக்கான ஆதாரம் சொல்லி காட்டினாங்க, வெறும் கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் சொல்றார், அதற்கான பலன் என்ன, 4 நிலையிலே உள்ள பலனை சர்க்கானே சொல்லி காட்டினாங்க. ஒருத்தர் கலிமாவை சொல்றார், அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மேலும் நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வகூலு கௌலன் சதீதா. சதீதா என்ற வார்த்தைக்கு நீங்க எந்த தஃப்சீர் எடுத்து பார்த்தாலும் அனைத்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இதா கரஅத் அல் குர்ஆன், இதா கரஅத்
சொல்லுங்க பாய். கரஅத்தல் குர்ஆன் இதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஓதுவதற்கு முன்பு ஷைத்தானிடமிருந்தும் அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். இது குர்ஆன் ஆயத்து. இது வந்து கிராத்துல் குர்ஆனுக்கு. குர்ஆன் ஓத வைக்கிறீங்க, அந்த குர்ஆனில் ஷைத்தான் வந்து உங்கள் மனசில் வேறு சில எண்ணங்களை போடுவான், குர்ஆனுக்கு தவறான இலக்கங்களை கொடுத்துருவான். அதனால ஓதும். அப்போ நம்ம பயான்கள்லாம் கோடிட்டு காட்டுறோம்ல நிறைய இடங்கள்ல, இது பயான்களில் கோடிட்டு காட்டுறோம்ல ஆயாத்துக்களில், அதுக்கெல்லாம் முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தான் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. மார்க்கத்தில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு தங்களுடைய உரைகளில் நிறைய ஆயாத்துக்களை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னதாக ஹதீஸில் கிடையாது. இப்போ இந்த ஹதீஸ் ஆலில் கூட நேற்று சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பி ஹபலின் இலல் அரளி சுஃபுலா ல ஹபித அலல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின் அவங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லலை. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயாத்துக்களை சொல்லுவாங்க. கோடிட்டு காட்டுகிற பொழுதெல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தான் நம்ம சொல்லணும்னு ஒன்றும் மார்க்க சட்டமும் கிடையாது. அவுது பிஸ்மி சொல்லணும் தான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் குர்ஆன் திலாவத் செய்கிறோம். உட்காந்து குர்ஆன் திறந்து வச்சு ஓதுறோம் இல்லையா, அப்போ நாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பம் செய்யணும். புரிஞ்சுங்களா? இது குர்ஆனுடைய சட்டம். மற்றபடி நம்ம பயான்களில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆயத்தில் எல்லாம் இப்படி சொல்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி குர்ஆனை தர்த்தீலாக செய்யணும். வரத்தில் குர்ஆனை தர்த்தீலா, அதெல்லாம் கிராஅத் ஓதும்போது தான். இதை நம்ம பேசும்போது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின் அப்படின்னு சொன்னால் போதும். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு கிராஅத் இருக்கு அப்படிலாம் ஓதுன்னு அவசியம் கிடையாது. வரத்தில் நல்லா வரத்தில்னு சத்தம் போடுறானே, நல்லா சட்டம் இடுறானே, வரத்தில் குர்ஆனை தர்த்தீலான்னு அது இதுக்கு இல்லை, திலாவத் வளைஞ்சா இல்லைங்களா? சொன்னதுனால தப்புனா சொன்ன தப்புலாம் கிடையாதுங்க, அவசியம் இல்லை. அது சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த ஆயத்து இதில் வந்து நீங்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் எந்த ஆயத்து சொன்னாலும் நம்ம உடனே அந்த ஆயத்துக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் சொல்லணும், அப்படி இந்த ஆயத்துடைய பொருள் கிடையாதுன்னு சொல்ல வரோம். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்த்தியான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ கௌலே சதீத் என்பதற்கு எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? கௌலுன் சதீத் கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை. இதை சொன்னால் என்ன பலன் அதையும் அல்லாஹ் சொல்றான். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த துனியா ஆகிரத்துடைய கவலைக்கு தீர்வுன்னு சொன்னாங்க சர்க்கார் நாயகம். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், சிதறி கிடக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்திவிடும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுவது. அதே மாதிரி மறுமையில பெரிய தலைவலி என்ன, பாவங்கள் மட்டும் தான் ரொம்ப கவலையா இருக்கும். அந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் மன்னிச்சிடும். ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதால் மட்டும் அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் அல்லாஹ் சொல்றான். இதை தான் ஷேഖ்மார்கள் கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை சொல்லுதல் அப்படின்னு சொல்லி தர்றான். என்ன ஆக்கிறான் அல்லாஹ் தஆலா? நம்முடைய காரியங்கள் சிதறி போய் கிடக்குது, நமக்கு கவலை தரக்கூடியதாக, நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய துனியாவுடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சீர்படுத்தி கொடுத்துட்றான். மறுமையில் உள்ள அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். இப்போ சகானே சொன்னாங்க, இஸ்திக்ஃபார்லேயே மிக உயர்ந்த இஸ்திக்ஃபார் என்னன்னா கலிமா தான்ப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது என்ன உணர்ந்துடுறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பாவம் சுயமாக எனக்கு எந்த விதமான தீமையும் செய்யாதுன்னு விளங்கிடுறான். அது விளங்கி அவன் சொல்றதுனால, அல்லாஹ் இந்த பாவம் எனக்கு தீமை செய்யாது, என்னுடைய நன்மை எனக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது, நாஃபியல்லாஹ் நீ மட்டும்தான் சொல்ற, ஒட்டுமொத்த பாவமும் அழிஞ்சு போயிடுது. அப்ப அன்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? துனியா நம்முடைய உலகத்துடைய சிதறிய காரியங்களை சீர்படுத்திடுறான். அதே மாதிரி மறுமையுடைய அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடறான். இரண்டாவது என்ன? உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, செயல்களை அல்லாஹ் தஆலா சீராக்குகிறான் அப்படின்னு சொல்றாங்க.
லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலமா யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ அல்லாஹ் தக்வா செய்யுங்கள் வகூலு கௌலன் சதீதா. சதீதுன்னு என்ன அர்த்தம்? நேரான சொல்லை சொல்லுங்கள். சதீத் நேரானதுன்னு அர்த்தம். அதாவது உண்மைக்கு பொருத்தமானது, உண்மையோடு சேர்ந்து பொருந்தக்கூடியது. அது சதீத் அப்படின்னு சொல்றது. அப்ப சொற்கள்லே ஆக உயர்ந்த சொல், ஆக உண்மையான சொல் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருவன் வாழ்நாளில் சொன்ன சொற்களிலேயே மிக மிக உண்மையிலும் உண்மையான சொல் எதுங்க? லா இலாஹ. கலிமாக்களில் சொற்களிலே ஆக பெரும் உண்மை லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்தகுல் கவுல், மிக உண்மையான சொல். ஏன்னா இந்த உண்மையை, பேருண்மையைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொன்னான். அதற்கு அல்லாஹ்வே சாட்சி பகர்கிறான் இது உண்மை என்பதின் மீது. எல்லா மலக்குகளும் சாட்சி பகர்கிறார். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல் மலாயிகத்து உலுல் இல்ம். 1,24,000 அன்பியாக்களும் சாட்சி பகர்ந்தார் இந்த பேருண்மைக்கு. கோடானு கோடி அவுலியாக்கள் சாட்சி பகர்ந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு இலாஹ் இல்லை, அல்லாஹ் தவிர. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல சொல்ல அல்லாஹ் என்ன செய்வான்? யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும், உங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா நேர்படுத்தி விடுவான், சீராக்கி விடுவான், சரிப்படுத்தி விடுவான். அப்போ ஒரு மனிதனை நீ சரிப்படுத்துவதற்கு, ஒரு மனிதனுக்கு இஸ்லாஹ் செய்வதற்கு மிகச் சிறந்த வழி எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்தோன்னா அவனுடைய எல்லா அமல்களுமே சீராயிரும், எல்லா காரியங்களுமே சீராயிரும். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு ஐயாமுல் ஜாஹிலியான்னு பேர், ஜஹாலத்துடைய சமுதாயம். ஐயாமுல் ஜாஹிலியா, அதாவது அதை விட ஒரு மோசமான சமூகம் அந்த ஊரிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது, இன்னும் சொல்ல போனா சரித்திரத்திலே கிடையாது. ஹிஸ்டரியில நீ ஆராய்ச்சி செய்தாலும் பெருமானார் காலத்துக்கு முன் இருந்தார்களே, பெருமான் வருவதற்கு முன் இருந்த சமுதாயம் இருந்துச்சு, அதை விட ஒரு மோசமான சமூகம் கிடையாது. அவங்க வரலாறுல எடுத்து பாருங்க. ஒரு பெண்ணுக்கு 10 புருஷன் இருப்பானா, ஒரு ஆணுக்கு 10 மனைவி இருப்பான். எப்படின்னா வச்சுக்கலாம், ரெண்டுமே கூடும். குழந்தையை புதைப்பதை தன் கௌரவமாக கருதினார். நான் 60, நீ நான் 80 போச்சிருக்கிறியா, பரவாயில்ல. கொலை கொள்ளை அவருக்கு சர்வசாதாரணம். இவன் வீட்டு கோழி அவன் வீட்டு கொள்ளையில போய் மேய்ஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 70 வருஷம் சண்டை போட்டாங்க. 70 வருஷம் போர் நடந்துச்சு இவங்களுக்கு அவங்களுக்கு. அது எப்படி உன் கோழி என் கல்வியில மேல அப்படி இந்த மாதிரியாக ஆக மோசமான இவர்களை திருத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஒரே கலிமா எதுங்க? லா இலாஹ. கலிமா அறிமுகம் செய்தார்கள், அது அவர்களுக்கு உள் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வாயில நுழைஞ்சு, அப்புறம் கல்புல நுழைஞ்சு, உயிர் ரூஹுல நுழைஞ்சிச்சு, நாடி நரம்புகள்லாம் நுழைஞ்சிச்சு. அந்த கலிமா கவுல சதீத், அது எங்க போனாலும் அந்த செயலை, அது அமலை சதீதாக ஆக்கிடுது. அது எங்க போனாலும் அதை நேராக்கிறது. அந்த சஹாபாக்கள் எப்படி ஆயிட்டாங்க? கைருல் குரூரி கர்ணி, மொத்த ஜமானால சிறந்த ஜமானா என்ன ஜமானா? கைருல் குரூன்னு சொன்னாங்களே, எங்க இருந்து இது வரைக்கும், எந்த காலத்துல இருந்து? பெருமான பிறந்த பின்னாடி கியாமத் வரைக்கும் உள்ள காலமா இந்த காலம்? கைருல் குரூன், காலங்களில் புனிதமான காலம், சிறந்த காலம்னு சொன்னாங்களே. குரூன்ல இதெல்லாம் சேரும்.
நமக்கு காலங்களில் சிறந்த காலம் எங்கிருந்து? உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத் வரைக்கும் உள்ள அனைத்து காலங்களிலேயும் கைருல் குரூன், காலங்களில் சிறந்தது எதுங்க? கைருல் குரூன் கர்ணி, மொத்த காலங்களில் சிறந்த காலம் வாஸ்தவம் தான். ஏன்னா மற்ற அன்பியாக்களோட சிறந்த நபி யாருங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா அன்பியாக்களை விட மிகச்சிறந்தவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கைருல் குரூன், மொத்த காலங்களில் சிறந்தது கர்ணி, என்னுடைய காலம். கர்ணே முஹம்மத், கர்ணே முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தானே, வாஸ்தவம் தானே அது. கர்ணே முஹம்மதி ஜி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ண இப்ராஹீமை விட, கர்ண மூசவி, கர்ண ஈசவி, கர்ண தாவூதி, கர்ண சுலைமானி, இவர்களின் காலங்களை விட காலங்கள் சிறந்தது எதுங்க? கர்ண முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் என்பது வாஸ்தவமான பேச்சு தானே, சரிதானது. சரி, அப்போ அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்திருக்கணும்? கர்ண இப்ராஹிம் இருந்திருக்கணும். பெருமான காலங்களில் சிறந்தது. அதுக்கு அடுத்த காலம் என்னவா இருக்கணும்? இப்ராஹிம் நபியுடைய காலமாக இருக்கணும், அல்ல மூசா நபியுடைய காலம் சொல்லியிருக்கலாம், நூஹ் நபியுடைய காலம் சொல்லியிருக்கலாம். பெருமாள் சொன்னா கைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். அதற்கு பின்பு என் காலத்துக்கு அடுத்த சஹாபாக்களுடைய காலம், அதுக்கடுத்து அவங்களுடைய தாபிஈனுடைய காலம். தாபிஈனுடைய காலம் காலங்களில் மேலானதுன்ட்டாங்க. இது என்ன அதிசயமா இருக்குது? ஏன்னு கேட்டோம்னா இளைஞங்களா, இப்ராஹிம் நபி காலத்தில் இப்ராஹிம் நபி தான் இருந்தாங்க, மூசா நபி காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆனால் சஹாபாக்கில் 1,24,000 பேர்களுமே இளைஞங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு நபியுடைய அந்தஸ்தில் இருந்தாங்க. நபி அல்ல அவர்கள் சஹாபாக்கள். லவ்கான பாதி நபியன் லக்கான உமன் இருக்காங்க. உலமா உம்மத்தி க அன்பியாயி பனி இஸ்ராயில் நபி மாறி ஒவ்வொரு சஹாபாக்களும் 1,24,000 சஹாபாக்களும் ஒன்னா இருந்தாங்க அந்த காலத்துல. அதனால என் காலங்களில் மேலானது. அதற்கடுத்து எதுங்க? என்னடுக்கடுத்து சஹாபாக்குடைய காலம்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன. காலங்கள் பொற்காலமாக ஆகிவிட்டு சஹாபாக்குடைய காலம் எப்படி இருந்தது, எப்படி தலைகீழ மாத்திட்டாங்க பாருங்க. இந்த மாற்றங்களை செய்ததுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வந்தாங்க. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அதை கல்புல கொண்டு போய் இறக்கி வச்சாங்க, மொத்தமா மாறிடுச்சு. அதனாலதான் மற்ற எந்த அமலும் அஹ்காமாத்துகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தான் கொண்டு வந்தாங்க. இஸ்லாம் வந்து புதிதில் 12 வருட காலம் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தான் போச்சுட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா அலைஞ்சுங்களா. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்க 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 அவர்களுடைய ஒட்டுமொத்த அகலாக்குகளும் மாறிடுச்சு, ஒட்டுமொத்த அமல்கள் மாறிடுச்சு. எல்லாத்தையும் அல்லாஹ் மாத்திட்டான். அப்ப நீ ஒரு மனிதனுடைய தொழுகையை சீர்படுத்த வேண்டும், அவன் அமல்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ தொழுகையின் சிறப்பை வருஷக்கணக்கில் பயன் செய்யற. அவன் தொழுகை சீர்திருந்திடுவானா? ஒரு மனுஷன் ஒழுங்கா தொழுக மாட்டான், வருஷக்கணக்காக அவன் தொழுகையின் சிறப்பு பயன் செய்ய 40 நாள் இழுத்து கொண்டு போய் ஊரே சுத்தி கொண்டு விட்டு இறங்கணும்னு தொழுகை விட்டுறான். அதோட தெரிஞ்சுங்களா எப்படி இருக்கு தொழுகை? அவனோட தொழுகை என்ன பாடுபட்டாலும் தொழுக மாட்டான், என்ன பயம் கேட்டாலும் தொழுக மாட்டான். சரி, தொழுகக்கூடியவர்கள் அவர்களுடைய ஹுஷு இருக்கா, ஹுது இருக்கா? அதுவும் கிடையாது. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நீ அவங்கள வேற சட்டத்திட்டங்களும் சொல்ல வேணாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடு. ஃபர்ஸ்ட் கலிமாவை சொல்லு, கலிமாவை கல்புல திணி. லா இலாஹ இல்லல்லாஹ். நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மூச்சு விடுறையே, அந்த மூச்சு விட வச்சவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நீ வியாபாரம் செய்யறையே, கை காலம் ஆட்டுறையே, ஆட்ட வைத்தவன் யாரும் இல்லை. சாப்பிட்றையே, தொண்டையில போய் மாட்டிக்காம அந்த உணவை விளைஞ்சுங்களா. ஷாயிரன் லிஷாரிபீன்
குடிப்பவர்களுக்கு எளிமையாக அந்த பானத்தை நாம் ஆக்கினோங்கிறானே. நீ குடிக்கிற பால் அல்லாஹ் சொல்றான், ஷாயிகன் லிஷாரிபீன், குடிப்பவர்கள் தொண்டைக்கு மிருதுவாக ஆக்கி வைத்தோம் அந்த பாலை. அப்படி ஆக்கி வைத்தவன் யாரும் இல்லை. இந்த ஞானங்களை கொண்டு போய் அவன் கல்புல நீ ரகதா திணிச்சிட்டேன்னு சொன்னுங்க, அவன் கல்புல நீ ஊற வச்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அவன் செயலே மாறிடும். இப்ப அவன் தொழுகை நிலை மாறிடும். தொழுகை என்றா கண்கள் தண்ணீரை ஊத்த ஆரம்பிச்சு. வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவன் தொழுகையிலே அவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக நிற்பார்கள். பயமும் பக்தியும் எப்ப வருங்க? இவனோட பெரிய ஆளை பார்த்தா தானே வரும். பயமும் பக்தியும் எப்ப வரும்? இவர்களோட பெரிய ஆளை கண்ணில் பார்த்தா தானே வரும். அப்ப சும்மா தொழுகையில போய் நின்று இங்க உட்காந்து மோதினாரி இமாம் சாமியும் பார்த்தா பயம் பக்தி வரும். ரப்பே துல் ஜலால நீ பார்க்கணும். நீ யாருக்கு தொழுகிறியோ அவனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கீங்க. அந்த மாபூத் ஐனே ஆபிதுன்னு காட்ட அவனுக்கு. நீ எந்த மாபூத வணங்குறியோ அவன் தூரத்துல இல்ல. இவனே வணங்கிட்டான், நாம வணங்கக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் பார்த்து தானப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எவ்வளவு பேர் தொழுகிறோம். நம்ம ஊர்ல மட்டுமா தொழுகிறோம்? பல்லவட்டியில எத்தனை மஸ்ஜித் நடக்குது, எல்லா ஊர்லயும் மஸ்ஜித், எல்லா பள்ளிவாசலும் நடக்குது. இத்தனையும் சேர்த்து ஒன்னா பார்க்கும்போது 1 10ஓட 11 நாமளும் 1 இல்லை நம்மளையும் பார்க்கறான். விடு, அப்படி அவனை உணர்வுல எப்படி அவனுக்கு பயம் வரும், பயக்தி வரும், எப்படி ஹுஷு வரும், எப்படி ஹுது வரும். தெரிஞ்சுங்களா? எப்படி காட்டவன? நீ எந்த மாபூத வணங்குறியோ அவன் தூரத்துல இல்ல, அவன் கூட ஐநா இருந்து அவனை தொழு வைக்கிறான்னு காட்டு. तू सामने आ, मैं सजदा करूं, तेरे नाम को सजदा कौन करे, நீ முன்னாடி வா நான் சஜ்தா செய்றேன். ஹக் ஜல்ல ஷானு தஆலா முன்னாடி கொண்டு வா. மௌலா தஆலாவை அவன் கூட ஐனாக்கி காட்டு. அவன் கூட தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வோட சேர்த்து கட்ட வை அவனை. எஜமா சொல்லுவாங்க, ஆரிஃபுடைய தொழுகை சுபஹானக்கல்லாஹ் மேலே பூர்த்தி ஆயிருது பண்றாங்க. ஏன் அங்க போய் சுபஹானல்லாஹ் இல்ல சுபஹானக தக்பீர் கட்டணும். முதல் வார்த்தை என்னங்க? நீ அல்லாஹ்வை முன்னாடி கொண்டு வாயா. சுபஹானக சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பே, நீ பரிசுத்தமானவன். இப்ப எங்க போய் நின்றுறான்? இப்ப ரப்புடைய முன்ன போய் நின்றுறான். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரகஸ் வபிஹம்திக, நீ உன் புகழ் மேலானது. முன்னாடி அல்லாஹ் கொண்டு வந்துரு. தொழுகையில எதை கொண்டு வரணும்? தக்பீர் கட்டணும்னா அல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்துரு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக. வதஆலா ஜத்துக வரைக்கும் அல்லாஹ் முகாத்தபா இருந்தான். அடுத்து வலா இலாஹ கைருக, இப்ப அல்லாஹ் முத்தகல்லிம்ல கொண்டு வந்துறாங்க. வலா இலாஹ கைருக, உன்னை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை, சாஹிபுல் உஜூத் இல்லை. வலா இலாஹ கைருக அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹ் முத்தஜல்லி ஆக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னை இழந்துடுறான். யாரெல்லாம் இங்க தொலை வைக்கக்கூடிய உன்னை தவிர யாரும் இல்லை, நானே இல்லை, இப்ப என்ன நீதான் இருந்து தொலை வைக்கிற. ஏன் இலா நின் தேவையை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை. இல்லை இப்ப தொழுவது என்னுடைய தேவை, இந்த என்னுடைய தேவை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை. அல்லாஹ் முகாத்தபா ஆக்கிறான். அல்லாஹ் தஆலா முன்னாடி கொண்டு வந்த பின்னாடி தான் அவன் தொழுகைக்கு ஆரம்பமாகுது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக. தெரிஞ்சுங்களா? ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்த பின்னாடி தான் தொழுக முடியுதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். அக்மா அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. அஸ்ஸலாமு அலன் நபி இல்ல, நபி அவர்கள் மீது சலாம் சொல்லுகிறேன் இல்ல, அஸ்ஸலாமு அலைக. அப்ப தொழுகை ஸ்டார்டிங்ல யார கொண்டு வந்தோம்? மௌலாவை முன்னாடி கொண்டு வந்தோம். சலாம் கொடுக்கும்போது யார சொல்ல உங்க பிச்சை தானே இது. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. ரசூலுல்லாஹ் ஹுசூர்ல கொண்டு வந்துட்டான். ஹாசிர் நாசிராக ரசூலுல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அப்பதான் அவன் தொழுகை முக்கம்மலாக ஆகுது. நீ அல்லாஹ்வை கொண்டு வந்தாதான் அவன் தொழுகை ஸ்டார்டிங் ஆகும். நீ ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தாதான் அவன் தொழுகை முக்கம்மல் ஆகும். அவன் தொழுகை முடியாதுட்டான். உன்னை தவிர என் தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை ரப்பே என்று தொழுக. என்ன ஆயிட்டா ரப்பே, நான் எப்படி தொழுக முடியும் ரப்பே? ஒண்ணு
ரப்பே துல் ஜலாலுடைய வணக்கத்தை நான் என்ன செய்ய முடியும்? பெரியவர்களுக்கு சல்யூட் வைக்கிறதுக்கும் ஒரு பெருந்தன்மை வேணுமா இல்லையா? அதற்கும் ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நீ நல்லடியா பிரதமருக்கு போய் நீ சல்யூட்டுக்கு நீ போக முடியுமா? என்னங்க, நான் தெரு கூட்டக்கூடிய ஒரு ஆள், நான் சாக்கடை அள்ளக்கூடிய ஆள், நான் ஒன்றுத்துக்கும் பிச்சைக்காரன், நான் பிரதமர் சல்யூட் வைக்கிறேன்னா அது முடியாது. அது யார் சல்யூட் வைப்பாங்க? முப்படை தளபதிகள், முப்படை தளபதி, விமானப்படை தளபதி, மந்திரிகள், அவங்க போய் பிரதமர் சல்யூட் வைக்கிறான். பிரதமர் சல்யூட்டை ஏற்றுக்கொண்டார், பேப்பர்ல போடுறான். முப்படை தளபதிகளும் சுதந்திர தினத்தன்று பிரதமருக்கு வணக்கம் செலுத்தினார், அந்த சல்யூட் வைத்தார்கள். அது என்ன சொல்லுங்க பேரு? அணிவகுப்பு மரியாதை செலுத்தினார்கள். அணிவகுத்து மரியாதை செலுத்தினார், அந்த அணிவகுப்பை கபூல் செய்து கொண்டார். அது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போறாங்க. இங்கிருந்து பிரதமர் மோடி அமெரிக்கா போறார், தெரிஞ்சுங்களா? என்ன செய்வாங்க? வந்து அந்த முப்படை நின்று, அந்த விமானத்தை நின்று ரஞ்சவை எல்லாரும் அணிவகுத்து நின்று முப்படைகளின் தளபதிகள் எல்லாம் நின்று அணிவகுப்பு மரியாதை செலுத்தினார்கள், ஏற்றுக்கொண்டார். கௌரவமா போடுறாங்களே இல்லை வை? அமெரிக்காவில் அத்தனை பிச்சைக்காரர்களும் அணிவகுத்து மோடிக்கு வந்து வரவேற்பு அளித்தார்கள். போக போக நீங்களே நம்ம இந்திய நாட்டை எங்களை மாதிரி ஆக்க சந்தோஷமா நாங்கள் வரவேற்கிறோம். அமெரிக்காவின் அனைத்து தெரு கூட்டுபவர்களும் பிச்சைக்காரர்களும் சேர்ந்து மோடிக்கு வரவேற்று சல்யூட் வச்சாலும் பெருமை. அது என்ன சொல்றீங்க? ஒத்துக்க முடியுமா? பிரதமர் அவர்கள் இங்கிலாந்து சென்றால் இங்கிலாந்தின் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதிகள் அத்தனை பேரும் அணிவகுத்து நின்று பிரதமருக்கு மரியாதை செலுத்தி கண்ணியப்படுத்தினார்கள், மாலையிட்டு வரவேற்றார்கள். அது சந்தோஷமா? அது பெருமையா? என்ன சொல்லுவாங்க? அதை அவமரியாதைன்னு சொல்ற, முழு சொல்ற அவமரியாதை. அது எப்படி பிரதமருக்கு மரியாதை எப்படி இருக்கும்? ஏன் மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு மரியாதை வேணுயா? மரியாதை செய்யறதுக்கும் உயர்ந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கும் ஒரு மறுவாதை வேணும். அவங்களுக்கும் ஒரு தகுதி வேணுமா இல்லையா? தகுதியற்றவர்களை கொண்டு போய் தகுதி உள்ளவர்களுக்கு மரியாதை செலுத்த வச்சா அது மரியாதை இல்லை, அதுக்கு பேர் அவமரியாதை. அது பேர் சுதந்திர தினத்தன்று இந்தியாவின் அத்தனை விபச்சாரிகளும் ஒன்று சேர்ந்து ரெட் ஏரியா அத்தனை பேரும் வந்து பிரதமருக்கு சல்யூட் வைத்து கை குலுக்கினார்கள். சந்தோஷம். கண்டா ஓடுவார், எஃப்ஸ்டீன் ஃபைல்ல போறான்னு எதை கொண்டு வந்து ஏற்கனவே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். இதையும் கொண்டு வந்து அஜய் ஃபைல்ல முதல்ல நம்ம பேர் தான் இருக்கும். இப்போ ட்ரம்ப் பேரை தூக்கி நம்ம பேரை போட்டு விட்டுருவாங்க கடைசியில். மடி ஏற்கனவே அல்லல் போட்டுருக்கோம். இத்தனை பொம்பளைங்க வந்து 1000 பேர் திரண்டு வந்து கை குலுக்கினார்கள். நம்மடி உளுந்தடிச்சு விட்ற சுதந்திரமே வேணாயா? அவரு உடம்பு சரியில்லை, வருவாருங்களா? ஏன் அவர்கள் எல்லாம் போய் அவருக்கு கண்ணியம் செலுத்த இந்த பாவிகள், குற்றவாளிகள், ஜெயிலில் தண்டனை, கொலை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள், தூக்கு தண்டனை கைதிகள், இவர்கள்லாம் மரியாதை செலுத்தினா அவருக்கு மரியாதையா? யாரு செலுத்து? முப்படை தளபதிகள். அந்த நாட்டு பிரதமர், அந்த நாட்டு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், அந்த நாட்டு மந்திரிகள் எல்லாம் சல்யூட் வச்சாங்கன்னா அது பெருமை, அதுதான் கௌரவம். ரப்ப துல் ஜலாலுக்கு நம்ம மாதிரி பாவிகள் தலை வச்சா, நம்ம பாவிகள் வணக்கம் செலுத்தினா அல்லாஹ்வுக்கு மரியாதை. அது எஜமான கண்ணியமா? அது பாவத்திலேயே ஊர்னவன் நீ, பாவத்திலேயே புரண்டுட்டு இருக்கிறவன் நீ, அவன் யாரு நீ யாரு? ரப்புல் ஆலமீன் எங்க, நீ எங்க? உன் தகுதி எங்க? வானெல்லாம் அமர்த்தனா ஃபதரக்னா வனஹைதனா ஃபர்தகபனா, நீ ஏவினா இதை ஒன்று கூட உருப்படியா நாங்க செய்யல ரப்பே. வனஹைதனா ஃபர்தகபனா, நீ எங்களை தடுத்தாய், அது எல்லாம் வேணும்னே செஞ்சோம் ரப்பே. அப்படியாப்பட்ட பாவி. வலா யஸஉனா இல்லா அஃபுக யா அல்லாஹ், உன்னுடைய அஃபு, உன்னுடைய மன்னிப்பை தவிர வேற எதுவும் எங்களை காப்பாத்தாத ரப்பேன்னா. இந்த துவா ஆரணிவா எப்பயும் ஓதுவாங்க. இப்ப துவா செஞ்சாலும் ஓதுவாங்க. வல்லாஹ் அமர்த்தனா ஃபதரக்னா வனஹைதனா ஃபர்தகபனா வலா யஸஉனா இல்லா அஃபுக யா அல்லாஹ் அப்படின்னு ஓதுவாங்க. கேட்டிருக்கேன் அவங்க துவா ஓதுவாங்க. எப்ப துவா வரும் இந்த துவா ஓதுவாங்க. அன்னைக்கு கமாலுதீன் பாபா இருந்தாங்களம்மா, அரண்ய பாபான்னு சொல்லி சேலத்துல இருந்தாங்க. இந்த துவா ஓதுவாங்க. நீ ஏவி இதெல்லாம் மாறு செஞ்சோம், விட்டுட்டோம், நாங்க உருப்படியா செய்யல. நீ தடுத்ததை எல்லாம் எங்க இஷ்டத்துக்கு நாங்க செஞ்சோம், இஷ்டத்துக்கு செஞ்சோம் நாங்க. உன்னுடைய கருணையை தவிர வேற எதுவும் எங்களை காப்பாற்றாது ரப்பே அப்படின்னு. வலா யஸஉனா இல்லா அஃபுக. அந்த மாதிரியான பாவிகள் நாம கொண்டு போய் தலையை கீழே வச்சா அல்லாஹ்வுக்கு மரியாதையாது? எப்படி எஜமானுக்கு மரியாதையாகும்?
எப்படி அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? அது ரப்புல் இஸ்ஸத்தை உயர்த்தியதா எப்படி ஆகும்? அதனாலதான் பெருமானா சொன்னாங்க, நீ நவுந்துரு, நீ இருந்து சல்யூட் வச்சா அந்த சல்யூட்டுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அது எஜமானுக்கு அவன் மரியாதை இல்லை, அவன் மரியாதையா போயிடும். அதனால வலா இலாஹ கைருக, யா அல்லாஹ் இந்த ஆபிதுல ஒன்னை தவிர எவனும் இல்ல ரப்பே, உன் சன்னிதானத்துக்கு நான் வரவில்லை, உன்னை கொண்டு வந்துட்டேன் அல்லாஹ். இனி நிக்க வச்சவனி, குனிய வச்சவனி, ஓத வச்சவனி, சஜ்தா செய்ய வச்சவனி, இனி சலாம் கொடுக்க வச்சவனி, இபாதத் செய்ய வச்ச உன்னை தவிர எவனும் கிடையாது ரப்பே. வா வா, அவனை கொண்டு உள்ள விட்டுறாரு, எஜமான உள்ள வச்சு. என்ன என்ன விஷயங்க, என்ன செய்தி ஆரம்பிச்சுங்களா? தண்ணி கொடுமா குடிங்க. வலா யஸஅுனா இல்லா அஃப்லுக, உன்னை தவிர வேற எதுவும் சன்னிதானத்தில் வராது. ஜி எந்திரிப்பா, டக்குன்னு சொன்னோம்னு கேட்கணும். பக்கத்துல படத்துக்கு போ, கெட் அவுட். இங்கே சபையில் உட்காந்துட்டு இன்னைக்கு வந்த சிதற மாதிரி வேலை செஞ்சுருக்கு. அங்கே நோண்டிட்டு இருக்கிறீங்க, வெளியே போ. இங்கே வந்து உட்காந்தா முழு கவனம் இங்கே தான் இருக்கு, தான் பார்த்துருக்கணும். பாருப்பா வேற ஏதாவது பேசிட்டு உட்காந்துருக்கேன், கத்துறான்னு காசா கொடுத்தேன்னு கத்துறதுக்கு. எதுமா எனக்கு அல்லா தஆலா தௌஃபீக் கத்திட்டு, நான் உங்களுக்கு காசு தர்றேன், ஒரு மணி நேரம் பையனுக்கு காசு கொடுத்தீங்களா யாராச்சும்? எனக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கு நான் பையனை காசு டெய்லி கொடுக்குறேன். பையன் கேட்க வந்ததுக்காண்டி அவளுக்கு 10 ரூபா பையனை காசு கொடுத்தாரு, சாப்பாடு போட்டாது தாடு ஃபசலை கொண்டு. எனக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியம் கொடுத்தானேன்ற பெருமையில சொல்லிட்டு, அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லா பொறுக்கி எடுத்துக்கிறப்பேன். இங்கே உட்காந்துக்கிட்டு கவனம் குறை மாத்திர மாதிரி பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு, உனக்கும் உஷார் இருந்துக்கும். நிமிந்து உட்கார், தெளிவுக்கார், நிமிந்து உட்காருங்க. வலா யஸஅுனா இல்லா அஃப்லுக யா ரப். அப்ப தக்பீர் கேட்டோம்னா வலா இலாஹ கைருக, அப்ப உன்னை தவிர என்னுடைய இந்த தொழுகை என்ற தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. நான் எப்படி ரப்பே தொழுக முடியும்? நான் எப்படி தக்பீர் கட்ட முடியும் ரப்பே? எப்படி நிக்க முடியும் ரப்பே? எப்படி நிக்க முடியும் ரப்பே? எப்படி என்னால நிக்க முடியும்? எப்படி என்னால குனிய முடியும் ரப்பே? நிக்க வைக்கிறவன் நீ, குனிய வச்சவன் நீ, சஜ்தா செய்ய வச்சவன் நீ தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் முன்னாடியே கொண்டு போய் அல்லாஹ் நிப்பாட்டு. அல்லாஹ் முன்னாடி நீ போய் நிக்காத, மரியாதை குறைவது. எப்படி பள்ளிவாசல் உள்ள நுழைஞ்ச மரியாதை குறைவது, மரியாதையே இல்லாம போயிடும். இது இபாதத்தா? இதுக்கு பேர் இபாதத்தா? நீ அல்லாஹ்வுக்கு மரியாதையா? இது அல்லாஹ் கண்ணியப்படுத்துறியா? நீ எல்லா பார்த்து செஞ்சுட்டு போய் திருட்டு பையெல்லாம் சேர்ந்து, விபச்சாரிகள்லாம் சேர்ந்து, அயோக்கிய பையெல்லாம் சேர்ந்து, கொலகார பாவையும் சேர்ந்து பிரதமருக்கு சல்யூட் வச்ச மாதிரி ஆகாதா? அது யாருக்கு வேணும் சல்யூட்? நான் வந்துக்கிறேன், நான் இல்ல, நீ நவுந்துரு. மன்னயம் வல்லாஹி மன்னயம், நான் இல்ல ரப்பே, நான் இல்லை. அவன் முன்னாடி உன்னை தான் நான் நிறுத்துகிறேன். முன்னாடி நீ தான் என்னை குனிய வச்ச, நீ தான் நிமிர வச்ச, நீ என்னை கூட்டிட்டு வந்த, நான் வந்துட்டேன். கொண்டு வந்தாய், நான் வந்து விட்டேன். நிற்க வைத்தாய், நான் நின்று விட்டேன். மை படாயா ஜாரா யஹி மேரி, நான் தொழ வைக்கப்படுகிறேன். நான் எங்க தொழுதேன்? தொழ வைக்கப்படுகிறேன். இதுதான் ஏன் தொழுகிறேன். நான் குரான் நான் எங்க ஓதுற? அவன் பேசுறதுக்கு நான் ஓத வைக்கப்படுகிறேன். அதான் ஏன் குரான் தெரிஞ்சுங்களா? அப்படி போய் நில்ல அல்லாஹ் முன்னாடி. இப்ப எந்த மூஞ்ச வச்சு முன்னாடி நிக்கிறது? ஆமீர் நாயகம் சொல்றாங்க, சில பேர் என்கிட்ட வந்து துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க, நான் அல்லாஹ் வாலான்னு நினைச்சிட்டு சொல்றாங்க. நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு உன்ட்ட வரது எல்லாம் கேட்க जी मुझको समझ के बाखुदा कहते हैं लोग कर दुआ, क्या मुंह दिखाऊं मैं तुझे, क्या मुंह दिखाऊं मैं, क्या हूं जो मैं दुआ करूं, क्या मुंह दिखाऊं मैं तुझे, எந்த மூஞ்சி ஒன்று நான் காட்டுவேன் ரப்பே, क्या हूं जो मैं दुआ. கையாத என்ன தகுதி என் கைக்கு இருக்கு அல்லா? மை குச் நஹி, மை குச் நஹி, ஒன்னும் இல்ல ரப்பே. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போய் அல்லாஹ் முன்னாடி இல்லைன்ட்டாங்க சொன்னாங்க. தெரிஞ்சுங்களா? ரப்பு முன்னாடி போய் நிக்கிறியா?
ரப்பே முதல்ல சொல்லி, நான் ஒண்ணு இல்லை ரப்பே, நான் நீ தான் நிக்க வச்ச ரப்பே, நீ தான் என்னை குனிய வச்ச, நீ உன்னிடத்துல உன்னைத்தான் கொண்டு வந்தேன், நீ நவுந்துக்க, நீ தன்னையும் மறந்துரு, அவனை மட்டும் நினைச்சுக்கோ. जो है सबको भूल जाता वो खुदा को याद करता, जो है सबको भूल जाता, எல்லாத்தையும் மறந்துரு சுத்தமா நீ. जो है सबको भूल जाता वो खुदा को याद करता, जो इमाम बन गया उसे फिक्रे मुक्तदी है. இமாவான்ட்டு பின்னாடி இருக்க நினைப்பான அதை நினைச்சிட்டு உட்காந்துருக்க நீ. உன்னையே நினைக்கிற, உன்னையே மறந்துடணும். அது நமாஸே ஜாஹிலா தீகர், நமாஸே ஆரிஃபா தீகர். ஜாஹில் நான் போய் ரப்பு முன்னாடி நின்றேங்கிறது அல்லாஹ் நீ இபாசே, நீ அல்லாஹ் தஆலாவை அவமரியாதை செய்தாய். ரப்பே துல் ஜலால் அவமரியாதை செஞ்ச நீ நவுந்துட்டு அவனை நிப்பாட்டி ரப்பே நாய். இது ரப்புக்கு நீ செய்யக்கூடிய மரியாதை, அதான் மரியாதை. ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. தொழுகைக்கு போய் நின்றா நீ நவுந்துரு. நீ நமாஸே ஆரிஃபா, ஆரிஃபுகளின் தொழுகை என்ன ஷேഖനാயத் பல தடவை சொல்லுவாங்க. அர்ப்பணமாகவும் அந்த ஷேഖനാயத் இதெல்லாம் யாருக்கும் சொல்லி தருவா? உலகத்துல எந்த ஆலிம்சாவும் சொல்லி தரல, எந்த ஆலிம்சாவும் சொல்லி தரல, எந்த உதுசாவும் சொல்லி தரல, எந்த மதரசாவையும் சொல்லி தரல, இது வரைக்கும் சொல்லி தரவும் இல்லை, இப்பயும் சொல்லி தரல. என் ஃபைசனாயும் சொல்லி கொடுத்தாங்க. நமாஸே ஆரிஃபா தர்கே வஜூதஸ். ஆரிஃபுகளின் தொழுகை என்ன தெரியுமா? உஜூத நவுத்தியது. நான் இல்லேன்னு போய் நில்லு. தர்கே வஜூதஸ்து, உன் உஜூத இல்லாமல் ஆக்கிடு. கலண்டுக்கோ, சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடு. அவன் உஜூத கொண்டு வந்து நிப்பாட்டு, அவன் சிஃபாத்தை நிப்பாட்டு, அவன் அஃபால நிப்பாட்டு, அவன் அசார நிப்பாட்டு. தெரிஞ்சுங்களா? ஜிஸ்மு கல்பு ரூவ நவுத்திரு. நவுத்திட்டு போய் இப்ப நில்லு, தொழுகைக்கு முன்னாடி நின்று. வா வா தி இப்ப தெரியும் உனக்கு முன்னாடி யாரு, பின்னாடி யாரு, இமாம்ல யாரு, உள்ள யாரு. வா 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 யகீனன் முக்ததி और मुक्तदा अल्लाह, इमामत में खिताबत में इमामत இருந்தா சரி, முக்ததி இமாம் முக்ததி ரெண்டுலயும் மௌலவ பாரு. கிதாபத் में பயான்ல பேசுறவர்களையும் பாரு, கேட்கறவர்களையும் பாரு. இத்தனை சூரத்திலையும் வந்து கேட்பவன் யாரும் இல்லை. இமாமத் में खिताबत में या तालीम तअल्लुम में கற்பதிலே கற்றுக் கொடுப்பதிலே. இமாமத் में खिताबत में या तालीम तअल्लुम में यकीनन मुक्तदी और मुक्तदा अल्लाह, यकीनन मुक्तदी और मुक्तदा अल्लाह, जिधर देखो उधर जलवानुमा, जमीन और आसमां सारा बना अल्लाह, मुक्तदी और मुक्तदा अल्लाह ही अल्लाह है. தன்னிலும் சிருஷ்டிகளையும் ஹக்க பார்த்துட்டு போய் இமாமனையும் பார்த்துட்டு போய் வா வா. இல்லைன்னா எப்படி நீ போய் நிப்ப? நீ எப்படி இந்த உம்ரா போயிருந்த போது உட்காருமா. எங்க போன? எங்க இருந்தாருப்பா? எங்க உட்காந்தாரு? சரி உட்காரு. பயான்ல உட்காந்து உச்சாமம் கேட்டு உட்காந்துருக்கணும். அந்த பக்கம் இந்த பார்த்துருந்தா சரி தப்பிச்சாரு. போய் படுத்து தூங்க போல. சரி ஓன்னு சொன்ன வாசலையே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காரு. பரவாயில்ல, அப்படிதான் சரி சரி ஜாலி. இன்னைக்கு பாடம் கிடையாது நமக்கு, ஜாலியாக படுத்து தூங்க வேண்டியதான் அப்படின்னு தலவாணி பயப்பட்டு வெளியே படுத்து அங்கே ரூமில் போய் படுத்துட்டாருன்னா அது ஃபெயில். உட்காந்தாருல தப்பிச்சார். दर यार में मिट जाऊंगा या उनको अपने अपने पे लेके उठेगा कि मुद्दत हो गई हमें दर दिलदार पर बैठे. எஜமானே மிட் ஜாவுங்க, உங்க வாசலுக்கு வந்தாச்சு, இங்கே அழிஞ்சு போயிடுவோம் நாங்க. இல்லை என்றால் அவனை என்னோடு சேர்த்து கொண்டு வெளியே போவோம். வெளியே போகும்போது நான் போக கூடாது, என்னை மௌலா கூட்டிட்டு போகணும். வெளியே ஒரு ஸ்டெப் வச்சா நான் கால் வைக்கூடாது, மௌலா தூக்கி வைக்க வைக்கணும். நான் கொடுத்தால் பெற்றுக்கொண்டால் என் கூட என் கையில மௌலா தெரியும் எனக்கு.
அந்த மாதிரி மௌலாவை கூட உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வெளியே போகணும் இல்லையா? இங்கே எனக்கு போச்சிருங்க முன்னாடியே मिट जाऊंगा या उनको अपने में लेके उठेंगे कि मुद्दत हो गई है दरे दिलदार पर बैठे எஜமா வாசலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இனி அப்படி கடப்பனா அந்த மாதிரி கொண்டு வந்து நின்றாங்க சூஃபியா கலஞ்சபை. அப்ப என்ன செய்யணும்? தொழுகையில நீ நின்று தொழுகனா அதுல இபாதத்துல ரசத் இருக்காது. இப்படி தொழுது பாருங்க என்னன்னு போல நான் நிக்கிறேன் எஜமா சொன்னாங்க நான் நிக்கிறது அவமரியாதையாச்சே. பாவம் மூட்டை தூக்கிட்டு உன் எப்படி நிக்கலாம்? அவமரியாதையாச்சே. அதனால உன் வாசலுக்கு நான் வரல ரப்பே, உன் வாசலுக்கு ஒன்னே தான் கூட்டி வந்துட்டேன் போலா. நீ வந்து என்ன நிக்க வச்சுட்ட, ஒன்னே கொண்டு வந்துட்டேன். வா 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 ஜி. உம்ரா போயிருந்தோம். சில பெரும்பாயும் கூட வந்தாங்க. சொல்ல ஜியாரத் செய்ய போகணும். பெருமானாருடைய சன்னிதானத்துக்கு நாம போனது அவமரியாதை. இத்தனை மூட்டைகளை தூக்கிட்டு போறது. அதனால என்ன செய்யணும்? வாலமும் அன்ன ஃபீக்கும் ரசூல். அந்த ரசூல்ல நீ ஐனா இருக்கும். யார சொல்ல? உங்களுடைய ஜுசு நான். நம்மள யாருங்க? ஜுசுவே நூரே நபி, ஜுசுவே நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுசு. யார ரசூலல்லாஹ் मैं कुछ भी हूं நான் எப்படியா இருந்தாலும் உங்க ஜுசு தானே. ஜுசுவை குள்ளோட விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது இல்ல. அதனால உங்க தர்பாருக்கு வந்தேன்னு போய் நில்லு. அந்த உணர்வு உங்களோட ஜுசு நான். உங்களில் ஒரு சிறு உறுப்பு நான், உங்களில் ஒரு பகுதி நான். ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸ்இ. ஆமினாவுடைய வயிற்றிலே பிறந்து மக்காவில் வாழ்ந்து மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மண்ணுக்கு அடியில். அப்ப அது வந்து ஜுஸ்இ. ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸ்இ. ஹகீகத்தே முஹம்மதி குல்லி இருக்கே, அது மொத்த காயினாத்து அந்த முகமதில அடங்கி. எல்லாத்துடைய ஒட்டுமொத்த பேர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாங்கொட்டை இருக்கிறது, அதை போட்டு நட்டு வச்சாச்சு. பிரம்மாண்டமான மரம் ஆயிடுச்சு. சில களங்கள்ல இவ்வளவு மொத்தமாயிடுச்சு. ஒரு கொட்டையில் தான் வருது. அதுவும் இவ்வளோ மொத்த கட்டை, ஆயிரக்கணக்கான கிளைகள், லட்சக்கணக்கான பூக்கள், கோடிக்கணக்கான இலைகள். அதுல மறுபடியும் அந்த மாங்காய் வருது, அந்த மாம்பழம் வருது. அதே மாதிரி ஒட்டுமொத்த காயினாத்துடைய மர்ஜ, ஒட்டுமொத்த காயினாத்துடைய மூலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எல்லா கிளையிலும் வந்தது. அதே கிளையில் மறுபடியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்களே, அது ஹகீகத்தே முஹம்மது ஜுஸ்இ. இந்த மரத்துக்கு வேற இருந்தது, அது ஹகீகத்தே முஹம்மது குல்லி. அந்த ஒரு மாங்கால தான் மரம் இருந்தது, கிளை இருந்தது, கட்டை இருந்தது, இலை இருந்தது, பூ இருந்தது, காய் இருந்தது, பழம் இருந்தது. அத்தனையும் அதுல இருந்துச்சா இல்ல? எதுல? அந்த கொட்டையில. ஹகீகத்தே முஹம்மது குல்லியில ஆனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பெருமாள் சொன்னாங்களே, அது ஆதம் நபியும் உள்ள அடக்கினார்கள். எல்லாமே உள்ள இருந்தாங்க அதுக்குள்ளார. எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளதான் இருந்தாங்க. எல்லாமே காயினாத் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுஹூர் தான். ஸுஹூரே முஹம்மதி அத்தனையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பாடுகள் தான் அத்தனையுமே. இந்த காயினாத்துல நூறு யாருடையது? மௌலா வஜூத் யாருடையது? ஸுஹூர் யாருடையது? பாத்திபாரே நூறு ஸுஹூர் இருக்கிறான்னு ஒரு படத்துல. பாத்திபாரே நூறு ஸுஹூருடைய அடிப்படையில் ஒவ்வொரு சிருஷ்டியிலும் தவஜ்ஜுப வஜூத் ஹக் பாத்திபாரே நூறு ஸுஹூர் இருக்கணும். அது தமிழ்ல சொல்லுங்க. இதை ஷுஹூத் என்று சொல்லுவார்கள். அர்த்தம் அல்லாஹ்வுடைய வஜூதின் பக்கம் நோட்டமிடுவது நூறு ஸுஹூருடைய அடிப்படையில். நூறு நூறுல்லா ஹக்தாடு நூறு வஜூத் ஹக். ஸுஹூர் எதுங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்க போய் நிற்கும் போது, ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது, ஜி நாம நாத்தம் பிடிச்சவங்க தான். ஆனா ஜுசு இல்ல,
ஜுசு எப்ப வந்து நாத்தம் பிடிச்சாலும் கூட அதை வெட்டி எரிய மாட்டாங்க, அதை கழுவி சுத்தம் வேணா பண்ணுவாங்க. தெருவில் நடந்து போறீங்க, காலில் வெறுங்கால நடந்து போனீங்க, காலில் எதையாவது நதி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, சாணம் போட்டுருச்சு, ஆட்டு சாணம், ஆட்டு புழுக்க போட்டு, ஆட்டு புழுக்க மிதிச்சிட்டீங்க, பினேஷன் எடுத்து அருவாள் எடுத்து ஒரே வெட்டு காலை, நஜீசில் பட்ட கால் என் வீட்டுக்கு தேவையில்லை, வெட்டிடுமே. என்ன சரி, ஏன் வெட்ட மாட்டீங்க ஜி? வெட்ட மாட்டாங்களா? ஏன் வெட்டுறது இல்ல? ஜுசு பாய், அது சுத்தம் பண்ணிக்க வேண்டியதான், கழுவி சுத்தம் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி பெரும்பாலான ஜுசுவா போய் உள்ள போங்க, அவங்களே கழுவிடுவாங்க. ஆனா எங்க வந்துட்டவா, என்ன அசுத்தமா வந்துக்கிற வாயா நீ, ஜுசு நீ வா, அவனை சுத்தம் பண்ணிடுற பை. கையில ஏதாவது சப்பிக்கிட்டா என்ன செய்வோம்? சோப் போட்டு கழுவி சுத்தமாக, கால் நினைச்சு போட்டா நல்லா கழுவி போயிடுச்சா, திரும்ப 2 தடவை 3 தடவை கழுவி சுத்தம் போட்டு சோப் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. ஜுசு அது நம்முடைய பார்ட், அது நம்முடைய ஒரு துண்டு, அது அது எப்படி நாம இழக்க முடியும்? எப்படி விட்டு வைக்க முடியாது? விளைஞ்சுங்களா? அதுவே ஜுசுவே நூறு முகமதியா போயிட்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுசு இல்லையா, காலில் சேர் ஊட்டி இருக்க மாதிரி இருக்குன்னு அவங்க சேர்க்க ஆரம்பிச்சு, அவங்க தேய்டான்னு தேய்ச்சிருவாங்க. என் பையன் சேத்துல விழுந்துட்டான், தூக்கி பக்கத்துல கொடுத்துருங்க, வேணாம் இனிமேல் நமக்கு சேத்துல விழுந்துட்டான், உடம்புலாம் சேராச்சு, அவனை ஏத்துல கொடுத்துருங்க, இனிமேல் நம்ம வீட்டு புள்ள அப்படியே சொல்லுவோம். என் ஜுசு அவரு தேய்டான்னு தேய்ச்சி சோப் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி கொண்டு வந்து வீட்டுல வச்சு செல்லும் அம்மா கொஞ்சம் இல்ல. ஏன் பையன் சேத்துல விழுந்தா அம்மா வீட்டுக்கு வருவானா, ஏத்துட்டுக்கு போவானா? அம்மாட்ட தான் வருவான். ஏன்? அவங்க தான் சுத்தப்படு, அவங்க ஜுசு தானே, அம்மா தான் சுத்தப்படுத்துவாங்க. வேற எங்கேயும் சுத்தம் டே ஏற்க நல்லா இருக்கும் போதே அவங்க பிடிக்காது, சேரா போயிட்டு கால் நதி சப்பிக்கிட்டு சாணியில கடந்து புரண்டு வந்தாலும் அவங்க கத்துக்குவாங்க, தூத்து கதை சதி உள்ள போட்டுருவாங்க. அதனால என்ன, சேர் அப்பினாலும் காலில் சாணி அப்பினாலும் அம்மாட்ட போ, அத்தாட்ட போ. வலவன்னவும் இருந்தாலும் அன்புசவும் ஜாவுக்கே, நபியே அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், பாவம் செய்து விட்டால் நபியே உங்கள்கிட்ட வருவாங்க. ஏன்? நீங்க மக்காம தண்டை மாதிரி, நீங்க அவங்களுக்கு நீங்க குண்டு, அவங்க ஜுசு. அடாடாடாடா பையன் சேத்துல விழுந்துட்டான் போல் தெரியுது, வாரி அணைச்சு கிளீன் பண்றவங்க நீங்க. வலவன்னவும் இருந்தாலும் அன்புசவும், நபியே அவர்கள் தங்கள் நப்சுக்கு தாங்கள் அநீதி இழைத்துக் கொள்வார்களே, ஆனால் ஜாவுக்கு உங்களிடத்திலே வருவார்கள், நீங்க தான் அவங்களை கிளீன் பண்ணுவீங்க. ஏன் அல்லாஹ் இருக்கிறானே போவான்னு சொல்லாங்கல்ல. வலவன்னவும் இருந்தாலும் அனுபவம் இல்லல்ல ஜாவு இல்லல்லா ஜாவு இல் மஸ்ஜிதி ஜாவு இல் காபான்னு சொல்ல வேண்டியதானே. காபாவுக்கு போவார்கள், பள்ளிவாசலுக்கு போவார்கள், தொழுகைக்கு உதவுகள் மரியாதை போன நபீட்டவா, நபியுடைய ஜுசு நீ. அவங்க என்ன நஜீஸானாலும் கிளீன் பண்ண தான் பார்ப்பாங்க, அங்க எப்படி வெட்டி எறி பார்ப்பாங்க. சுபுர் ஷேഖபிலா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக்கி வைத்திருக்கிறான், இன்னும் அல்லாஹ் வைப்பானாக, எல்லாம் நல்லடியார் சேர்த்து வைப்பானாங்க. எஜமா வந்து அவங்கள பத்தி, அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப வறுமை புறவச்சேரியில் ரொம்ப வறுமை, காசு பணம் இல்லை. அவங்க சொன்ன கதை, அவங்க சொன்னாங்க வறுமையினால யார்கிட்டயாவது போய் காசு கேட்பேன், நாளைக்கு கொடுத்தனே 10 ரூபா கொடுங்கன்னு. அந்த 10 ரூபா வீட்டில் 7-8 பிள்ளைங்க எல்லாரும் நான் 2 நாளைக்கு சாப்பிடலாம். இன்னும் பழைய ரேஷன் அரிசி ஏதாவது அரிசி வாங்கி வேக வச்சு சட்னி அரிசிக்க வேண்டியது ஏதாவது வச்சு அதை சொட்டுக்க, சாலனா வைக்கிறது காசு கிடையாது, அப்படி வாங்க. மறுநாள் கேட்பாங்க 10 ரூபா தரேன், 2 நாளில் தரேன்னு கொடுக்கலையப்பா, இந்த 2 நாள் பொறுத்துக்குப்பா, இருந்தாலும் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி அங்கங்கே கடன் வாங்கி தர்றது சில பேர்கிட்ட, இப்படி சில குறைகள். இதெல்லாம் போய் சொல்லி யார் மதரசால வசூல் பண்ணுவாங்க, வசூல் பண்ண போட்டிருந்தாங்க. வசூல் பண்ண போகிற இடத்த சாப்பிட பசிக்கு சாப்பிட்டுக்குவாங்க, ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கி வந்துடுவாங்க. மாசாவுக்கு ஒரு 100 ரூபா வசூல் ஆச்சுன்னு சொன்னால் 90 ரூபா கொடுத்துட்றது, மிச்சம் 10 ரூபா அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறது. இதெல்லாம் ஒரு குறை அவங்க மேலே, வறுமையினால. எல்லாம் போய் சர்க்கார்ட்ட சொல்லி இந்த மாதிரியாக இவர் குறைகள் நிறைய இருக்குது, இவர்னால சில்சிலாவுக்கு பேர் கெட்டு போகுது, நம்ம சில்சிலே ஃபைசியாவுக்கே பேர் கெட்டு போகுது.
சொன்னவங்களாம் யாருங்க? இவங்க நிஸ்பத்தில் தான் அவங்களாம் பைத் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க முரீதாகி அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஷேகை பற்றி சொல்லி ஷேகரை கொண்டு அவங்கள ஜாயின் பண்ணி விட்டவங்களே அவங்க தான். அவங்களும் சர்க்கார்ட்ட போய் இவர்னால சில்சிலாவுடைய பேரே கெட்டு போகுது. இப்படி செய்றாரு, இப்படி செய்றாருன்னா அல்லாஹ் ஒன்று சொல்றான், இந்த மாதிரி செய்றாரு, காசு வாங்கி தரலையா, இப்படி செய்றாரு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கடைசியில் எல்லா காசையும் கொடுத்துட்டாங்க. அவங்க அதுக்கு மேலே மனுஷா அல்லாஹ் அவங்க நடத்தவே வச்சுட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு அலைஞ்சுங்களா. யார் யார்கிட்ட என்ன வாங்கினாலும் அதோட 100 மடங்கு நல்லா கொடுக்க வச்சுட்டான் பிற்காலத்தில் அப்படின்னு சொன்ன உடனே சர்க்கார் அப்படியா சரிம்மா அப்படின்னு அவங்க பயான் பார்க்கலாமான்னு விட்டு பயான் செய்கிறாங்க. எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சர்க்கார் பயானில் வந்து எஜமான்ட்ட இந்த மாதிரி ரொம்ப அவர் தொந்தரவு பண்ணுறாரு, அவரை சில்சிலா விட்டு நீக்கினா தான் சில்சிலா சுத்தமாகும், இல்லையா மொத்த சில்சிலாவுக்கும் மொத்த ஃபைசி நாயத்துடைய தரீகாவுக்கு கெட்ட பேர் அவர்னால ஒருத்தர்னால. ஓ அப்படியா சரி பார்ப்போம் பண்ணிட்டாங்க. தனி சொல்லிட்டாங்களா விட்டு பயம் நடந்துட்டு இருக்கு. நடுவில் எஜமா வந்து அந்த வந்த 4-5 பேர்கிட்ட மெதுவான் இந்த 4-5 நாளமா இந்த பெருவிரல்ல நெகை சுத்தி வலியா வலிக்குது, கால் பெருவிரல்ல என்ன செய்யலாம்னு சொல்றேங்க. எல்லாம் வைத்தியரே மாதிரி எதுவும் கேட்டு பாருங்க எல்லாத்தையும். ஒன்றும் இல்லை, இந்த எலுமிச்சம்பழம் இல்லை, அதை ஓட்டை போட்டு உப்பு போட்டு உள்ள துரி விட்டுருங்க, அதை மாட்டிருங்க. ஒருத்தர் அதாவது கத்தியிலட்ட கீழே விட்டு சீரம் எடுத்து சரியா போயிடும். ஒருத்தர் ஆளுக்கு ஒருத்தர் டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் போடுங்க சார் பார்த்துக்கலாம். அது ஒருத்தர் வெங்காயம் வச்சு கட்டுங்கிறாரு, உப்பு அதை வச்சு கட்டுங்கிறாரு, இஞ்சி வச்சு கட்டு ஆளுக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று இல்லை. இது பெரிய வேலையா இருக்கு. பேசாம அந்த விரலை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டான், வரல அதோட எடுத்து அதோட தொல்லை முடிஞ்சுல. என்ன சொல்றீங்க நீ? இல்லைங்க சார் அப்பெல்லாம் செய்யக்கூடாது, விரல் நம்ம விரல் அது ஏதாவது மிஸ்டேக்கா நம்ம சரிதான், அதுக்கு வெட்டி எடுத்தா என்ன செய்ய முடியும்? வெட்டி எடுத்தா அதோட தொல்லை முடிஞ்சுலவா அப்படி. அல்லாஹூ நிஜமான வட்டி நினைச்சிட்டு கேட்கறாங்க சர்க்கார். அல்லாஹ் அப்படிலாம் செய்யக்கூடாது சர்க்கார், சர்க்கார் செஞ்சிருவாங்கன்னு பயந்து போய் சொல்றாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது சர்க்கார். அதை என்ன பிரச்சனை? அது அப்பப்போ எப்படியாவது வரும், வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வரும். அது நகத்தில் ஏதாவது அழுக்கு புண்ணு இது மாதிரி சரி வரும், அது நம்ம சுத்தம் பண்ணி அதுக்குன்னு ஒரு வரல வெட்ட முடியும். ஒரு வரல புண்ணு வரும், அடுத்த வரல புண்ணு வரும், அடுத்த வரல சுற்றி வரும். எல்லா வேலையும் வெட்டிகிட்டே இருந்தா மொட்டையா போயிடும் கால். அந்த மாதிரிலாம் வெட்டக்கூடாது. அவங்க சொல்றாங்க காலில் அந்த விறகு நெகத்தெல்லாம் வெட்டிலாம் எடுக்கக்கூடாது சர்க்கார். அதை மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். சரி பண்றது தான் முயற்சி செய்யணும். நம்ம யார் அவங்க சர்க்கார் நசிய செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சா சரியாகும், அது என்ன செஞ்சா மருந்து மாத்திரை கொடுத்தாவோ மருந்து என்ன செஞ்சு சரியாகும் தான் நம்ம முயற்சி செய்யணுமே இல்லையா. அதை வெட்டி எடுத்து அதை தூக்கி போறது சரி வராதுன்னு சொன்னாங்கன்னா சர்க்கார் சொன்னாங்க. அது மாதிரி தான் என் முரீதுகள்லாம் என் ஜுசு எல்லாரும் என் கை மாறி கால் மாறி விரல் மாறி என் கண்ணு மாறி காது மாறி அவங்கள ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன மறுப்பு ஆளுக்கு வைத்தியம் சொல்றீங்கல்ல, அது மாதிரி என்ன செஞ்சா அவருக்கு நாம வந்து அந்த அந்த குறை நிவர்த்தி ஆகும், என்ன செஞ்சா சரி பண்ணலாம் அப்படிங்கிறத முயற்சி செய்யணும். ஷேഖும் முயற்சி செய்வாங்க. அதை செஞ்சு அதை சரி பண்ணி தான் பாதுகாக்க முடியும். அவர் வெட்டிடுங்க, அவர் துண்டிச்சிருங்க, தூக்கி போட்டுருங்க, சில்சிலாவுக்கு இப்போ காலில் நகை சுற்றி வந்து என் உடம்புக்கே அது வந்து கேடு அப்படின்னு விரலை வெட்ட முடியுமா அதுக்குன்னு? அப்படி செய்யக்கூடாது. வரைஞ்சுக்கலாம் எல்லாம் வாய முடியாச்சு. கடைசியில இவர்களுக்கு எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வழிகாட்டியாக அவங்கள ஆக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ்வுடைய ஞானத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் தஆலா யாரை சில்சிலா விட்டு தூக்கணுண்டாங்களோ அவங்க சில்சிலாவுடைய தூணாக அல்லாஹ் ஆக்கி வச்சான். அவங்களுக்கு கொண்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து காட்டினான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ரஞ்சபாய் அப்ப ஜுசு இருக்கு பாருங்க, அதில் குறை ஏற்பட்டால் அதை சரிப்படுத்ததான் முயற்சி செய்ய, தூக்கி எறிய மாட்டோம், துண்டிக்க மாட்டோம், வெளியே தள்ள மாட்டோம். இதா இல்லைங்களா? அப்ப நாம ரசூல தர்பாருக்கு எப்படி போகும்போது யார சொல்ல அவங்க ஜுசு வந்திருக்கிறேன், நான் ஜுசுவே நூரே முஹம்மதி பாத்திபாரே நூறு உங்களோட ஜுசுவா இருக்கிறேன் யார சொல்லலாம், உங்க தர்பாருக்கு வந்திருக்கிறேன் யார சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஜுசுவை குர்ஆன்ல அமைச்சு வச்சிருக்கிறான். வலவ் அன்னஹும் யலமு அன்ஃபுஸஹும் ஜாவுக நபியிடம் செல்லுங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உங்க தர்பாருக்கு வந்துட்டோம் யார சொல்லலாம், எங்க நிஜமானே நீங்க கர்ணங்க. இப்படி போய் நில்லுங்க. என்ன செய்வாங்க? மருந்து போட்டு சுத்தம் அந்த சேரை கழுவி மண்டை கட்டு போட்டு சுத்தம் பண்ணி சரி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. சுத்தமா சரியான மறுபடியும் போய் நெல்லு. டாக்டர் சில நேரத்தில் சில கட்டுக்கெல்லாம் 2-3 தடவை போகணும், சரியாயிடாது இன்ஷால்லா. அதுக்காகத்தான் தர்பாரே ரசூலுக்கு போகணும். நம்ம சுத்தி பாக்குறதுக்கு இல்ல. தர்பார ரசூல் எதுக்கு போகணும்? மதீனா ஷெரீஃப் எதுக்கு போகணும்? யார் ரசூலுல்லாஹ் எங்களையும் நீங்க
எங்களையும் நீங்க கட்டு போட்டு விடுங்க, எங்களுக்கும் சிஃபா கொடுங்க, எங்க உடம்பையும் சரி பண்ணுங்க, என் கல்பை சரி பண்ணுங்க, எங்க ரூஹை சரி பண்ணுங்க. அப்படி போய் நீங்க எஜமான் தர்பார்ல போய் சலாம் சொல்றதுக்கு சலாம் இங்க சொல்லணும்னு கேக்குறாங்க. சொல்லலாம் வலவ் அன்னஹும் இன்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹும் ரசூல் வஜதுல்லாஹ தவ்வாபர். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போவானா? சரிம்மா, ஜாவுக்குன்னா இங்க இருந்து மதினா ஷெரீஃபுக்கு போகணும்னு அர்த்தம் கிடையாது. மதினா ஷெரீஃபுக்கு டெய்லி போக முடியுமா? நம்ம டெய்லி பாவம் செய்யறோம், டெய்லி மதினாவுக்கு போக முடியுமா? இல்லை எல்லாரும் போக முடியுமா? வசதி உள்ளவங்க போவாங்க, நம்ம போக முடியுமா? எல்லாரும் போக முடியுமா? அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே ஸுஹூல் இருக்கிறாங்க. நீ பாவம் செஞ்சா ரசூல தர்பாருக்கு போயிரு எஜமான். ஏன் தொழுகையிலே பெருமானா கத்து கொடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே உங்களுக்கு எங்களுடைய சலாம் சொல்லி கொடுத்தாங்களே. பெருமானா சலாம் தொழுகையிலே அல்லாஹ்வை ஹாஜராக்கி கட்டு கொடுத்தாங்க. தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வை ஹாஜராக்குறாங்க, சலாம் கொடுக்க முன்னாடி ரசூலை ஹாஜராக்கிட்டாங்க. அவ உட்காந்துக்க, யார் ரசூல் இல்லா உங்க தர்பாருக்கு வந்துட்டேன். பாத்திபார நூறு நீங்க கூட இருக்கிறீங்க, பாத்திபார உஜூத் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். பாத்திபார வஜூத் வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். பாத்திபார நூறு ரசூலை நம்ம கொடுக்குறாங்க. வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களோட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்றாங்க. அப்படியே ஹுசூர் கொண்டு யார் ரசூலுல்லாஹ், இதோ நாங்க உங்க பாவிகள் வந்திருக்கிறோம், உங்க பிள்ளைங்க வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆன்மீக குழந்தைங்க வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். பாத்திபார நூறு உங்களுடைய நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள், பாத்திபார ஜிஸ்மு நாங்கள் இங்க பெற்றெடுக்காத உங்களுடைய பிள்ளைங்க வந்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலோட பிள்ளை தாங்க. பாத்திபார ஜாஹிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திபார பாத்தின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகன் ரசூல் ஸல்லல்லாஹு வாப்பா அவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா. ज़ाहिरन हलीमा ने मुस्तफा को पाला है, ज़ाहिरन हलीमा ने मुस्तफा को पाला है, वरना खुद हलीमा को मुस्तफा ने पाला. இல்லைன்னா ஹகீகத்துல ஹலீமா வளர்த்ததே ரசூலா தான். வெளிரங்கத்துல ஆமினா பெற்றெடுத்த பிள்ளை, ஹகீகத்துல ஆமினாவை பெற்றெடுத்த ஏ ரசூலா தான். ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுஸூ தான் ஆமினாமாவை. அது எப்படிங்க? அது அதான் சொன்னேன், இது ஹகீகத்தே முகமதி ஒரு மாங்கொட்டை, அதுல இருந்து தான் எல்லா மாம்பழமும் வருது. எல்லா மாம்பழமும் அதுல இருந்து தான் வருது. அதனால எஜமான் தர்பாருக்கு போகும்போது எப்படி போகணும்? சுத்தமா நின்று நோத்திக்கிட்டு அவங்களோட ஜிசுவாக ஆகி அப்புறம் உள்ள போய் நின்றீங்க பெருமானா கட்டி அணைச்சுக்காங்க. நான் 100 சிலாசத்துக்கு நாகூர் தர்பாருக்கு சேரத்துக்கு அடிக்கடி ஒன்றும் போவோம். புறவச்சேரி மாசம் இருந்த வரைக்கும் அவங்க எனக்கு தோஸ்து, எனக்கு அவங்க நான் 2 பேரும் இங்கே போய் சுற்றுறது, வாக்கிங் போகிறது, எல்லாம் ஒன்றா போகிறது. ஜமா சர்க்கார் கேட்பாங்க, விடிய எவ்வளோ நேரம் என்னதான் பேசுறீங்கன்னு தெரியல. அசர் 4:30 முடிஞ்சுன்னா நைட்டு 10:30 வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருக்குது. 4:30 மணிக்கு தொழுக இது முடியும், இது அசர் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். அது இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம். வாக்கிங் போகிறது, மகரிப் தொழுகிறது, சாப்பிட்றது, அதை பேசி என்னதான் அப்படி பேசுறீங்கன்னு ஜமா சர்க்கார் கேட்பாங்க. தாலீம் தான் பேசிட்டு இருப்போம். அவங்க வாயில தாலீம் வேற தெரியாது. அவங்க உலக செய்திதான் தெரியாது. உலக செய்திலாம் நாம எதுவும் சொல்லணும், அப்படியாப்பா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அப்பாவே கேட்பாங்க. உலக செய்தி நம்ம சொன்னோம்னா அப்பாவித்தனமா கேட்பாங்க. அப்படியா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அடிச்சுட்டாலும் சரிதான், அது கேட்டுக்கோங்க. அப்படியா அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாலீமு இஷாராத்தை சொல்லுக்கு என்னோட கிதாபுகள் தான் அவங்களுக்கு தெரியும். தாலீம் கிதாபு இதுதான் அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு அதுலேயே பேசிட்டே உட்காந்துருப்போம். இன்பமாக ரசிச்சு பேசிட்டே உட்காந்துருப்போம். அவங்களும் நானும் கிளம்பி திடீர்னு வாரத்துக்கு ஒருக்கா நாகூர் ஷெரீஃப் போகிறது. அப்படி நாகூர் ஷெரீஃபுக்கு ஒரு நாள் போயிருந்தோம். இப்போ உள்ளே நுழைய போ நில்லுப்பா அப்படின்ட்டாங்க. என்ன எப்படி உள்ளே போகிறீங்க? இல்லை ஜமான், நாகூர் ஜமான் தர்பாருக்கு நீ தனியாலாம் உள்ளே போகாத, விளைஞ்சிங்களா? ஒரு நிமிஷம் முராகபா செஞ்சு விளைஞ்சிங்களா, என்னில் எஜமான் தான் இருக்கிறாங்கன்னு கொண்டு வாங்க. உங்களை நவுத்தி ஒரு ஷேக் நாயத்தை கொண்டு வாங்க. மைனை ஷேக் மௌஜூத், ஷேக் நாயத்தை நவுத்தி அவர்கள் நாகூர் ஜமானை கொண்டு வாங்க. கொண்டு வந்து அவங்கள பனாவாயிரு இல்லாமல் ஆயிரு. இப்போ அவங்க தர்பாருக்கு உள்ள நீ போகலாம், இல்லைன்னா உள்ள கால் வைக்க அனுமதி இல்லை நமக்கு. ஒரு நிமிஷம் முராகபா செஞ்சு எந்த தர்பாருக்கு போனாலும் அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு கொண்டு வந்து அந்த உணர்வை கொடுத்துட்டு உள்ள போக மாட்டாங்க.
இது எப்படி நீ உள்ள போலாம்டா விளைஞ்சிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி அப்போ ஷேகுமாரோட தர்பாருக்கு போகும்போது கழுவி சுத்தம் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி ஃபைசன் தர்பாருக்கு போறீங்க, உங்க ஷேக் ஹயாத்தா இருக்கட்டும், அவங்க தர்பாருக்கு போறீங்க, நீங்க 1000 எண்ணங்கள்ல உள்ள போகக்கூடாது. தௌபா செஞ்சுட்டு தான் உள்ள போகணும். தௌபா செஞ்சுட்டே தான் உள்ள போகணும். உன்னை கழுவி சுத்தம் பண்ணிட்டு உள்ள போ. ஏன்னா அவங்களுடைய கண்கள் அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்பை காட்டுறான்ல. யார் யார் எந்த எண்ணத்துல வந்திருக்கீங்க, யார் ஹக்கை தேடி வந்தவர், தாலிபி ஹக்கு யாரு, மௌலா தேடி வந்தது யாரு, யார் ஜாத்த ஷேഖിல முஹப்பத் வச்சது யாரு, இல்ம ஷேഖിல முஹப்பத் வச்சது. இல்ம ஷேഖிட்ட நிறைய இல்மு வாங்கிக்குவோம், அதை நாம் போய் கடை திறந்துடுவோம், நிறையா திறந்து அதை அப்படியே காப்பி அடிச்சு பேசி நம்ம பெரிய ஆளை உருவாக்குவோம். அது திருடணும். இல்ம ஷேഖ திருடணும். நீ ஜாத்த ஷேഖ வாங்கிட்டா இல்ம ஷேഖும் தானா அதை வாங்க ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் நல்லா காட்டுவான். அதனால உள்ள போறதுக்கு முன்னாடி இஸ்திக்பார் தௌபாலே உள்ள போ. இப்ப லால்பேட்டைக்கு பாத்தீங்கன்னா ஹைவே போட்டான், ஃபுல் 4 வழிச்சாலை. சிதம்பரத்திலிருந்து கண்மூடி கந்திரக்கு வந்துருது. அப்படியே கும்பகோணத்திலிருந்து ஃபுல்லா 4 வழிச்சாலை எல்லா பக்கமும் போட்டாங்க. பெரிய பெரிய ரோடு போட்டாங்க. நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கார் தர்பாருக்கு போகும்போது சிதம்பரத்திலிருந்து இந்த குமராட்சி வழியாக ரோடு இருக்கும். இந்த பக்கமும் பள்ளம், இந்த பக்கம் வாய்க்கால், 6 தண்ணி ஓடிட்டு இருக்கும். இடமுச்சு ஒன் வே தான், ஒரு பஸ்ஸு போகலாம். இன்னொரு பஸ் வந்து அந்த பஸ்ஸை கை காட்டிட்டு நில்லுப்பா, கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன், மரத்தடில் எங்கேயாவது புளிய மரத்தடில் கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவன் வரும். வருஷத்துக்கு 2 பஸ்ஸு கவுந்துருவாங்க. தண்ணியில் கவுந்துரும், பள்ளத்தில் கவுந்துரும். வருஷத்துக்கு 2 பஸ் நினைச்சுங்களா? அந்த மாதிரி எங்கள் சஜாதா காரில் போனாங்க. 100 லட்சம் தான் நிஜமா, நூரானி ஷேഖில் அவங்க கார் ஒரு தடவை கவுந்துருச்சு. வருஷத்துக்கு 2 பஸ்ஸுக்கு இப்போ போயிட்டாங்க. இப்போதான் போன மாதம் ஒரு பஸ்ஸுக்கு விழுந்துச்சுங்க. அதே மாதிரி இங்கே சேத்தியா தோப்புறது சர்க்கார் தர்பாருக்கு போகும்போது அது இந்த பக்கம் வந்து ஏரி, இந்த பள்ளம், அங்கேயும் ஒத்துடி வண்டி கிட்டி போச்சுன்னா ஒதுங்கி இப்படி அந்த பஸ் வருவான், இப்படி சாய்வான் பாரு. அல்லா 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 அல்லா. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பள்ளமா இருக்கும். ரோடை விட்டு கீழே இறங்கிடும், ஒரு சக்கரம் கீழே இறங்கிடும். இப்படி சாயும், கீழே போய் தண்ணி நிற்கும். இப்படி சாயும், பக்கத்துல இருக்க நான் மேலே கிளப்பான். அந்த மாதிரிலாம் சாஞ்சு வண்டி திருப்பி நிமிரும். அல்லாஹூ குடல்லாம் வெளியே வந்துடும். அதனால இந்த 2 ரோடு தான். நான் இங்கே சேலத்துலேருந்து வந்தால் சேத்தியத்து வழியாக போகிறது, இந்த பக்கம் சிதம்பரம் வழியாக வர்றது. வண்டியில் ஏறி தௌபா அஸ்தோஃபில்லா 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 தௌபா தௌபா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ அல்லாஹ் நான் சொல்றது அல்லாஹ் ஜல்லஷான் எஜமான் தர்பாருக்கு நம்ம வந்து தலை நிமிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தௌபா செஞ்சு இஸ்திஃபார் செஞ்சு களிமா ஓதி சுத்தப்படுத்தி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஜல்லஷான் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இந்த வாட்டி உம்ரா போயிருந்த மதீனா ஷெரீஃபில் இந்த ஏரியா மக்காவில் ஏறி உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் டிரைவர். லா இலாஹ இல்லல்லாஹ் முடிச்சா அங்க ஆரம்பிச்ச இஸ்திக்பார் தௌபா தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வருதா சொர்க்கம் குறைவா வந்திருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது பார்க்கறது அவர் டிரைவர் முடிச்சிருக்காரா தூங்குறாரா? ஆக கடைசி வரைக்கும் ஸலவாத் இஸ்திக்பார்லயே பேசார் வச்சு. அப்ப அந்த தர்பாருக்கு போகும்போது நீ பரிசுத்தமா போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாள். அப்ப ஷேഖுடைய தர்பாருக்கு வரும்போது என்ன வரணுமா? இஸ்திக்பார் செஞ்சு தௌபா செஞ்சு தன்னை கழுவி சுத்தப்படுத்தி தன்னை பரிசுத்தமாக்கி தான் ஷேഖ் தர்பாருக்கு உள்ள வரணும். அவன் அங்கே வெளியே 2 முராகபா செய்யணும். யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் எல்லா பார்த்தையும் மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மைனே ஷேഖ் மௌஜூத், நான் இல்லை என்ன ஷேഖனா என்ன இருக்கிறாங்க. அப்படி உன்னை கிளியர் பண்ணிட்டு உள்ளவான்ட்டாங்க சூஃபியாக்கு. கிளீன் பண்ணிட்டு உள்ளவா இல்லை உள்ளவா விளைஞ்சா இல்லை பை. அப்போ எங்க இந்த பேச்சு வந்துச்சு பாய் சொல்லுங்க, எங்க ஆரம்பிச்சோம், எங்க விட்டோம் சொல்லு. என்னவா லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க போய் சேருதோ அந்த இடத்தை பரிசுத்தமாக்கிறது. திருக்கலிமா எங்க போய் சேருதோ. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது சஹாபாக்கு நிலைமை எப்படி இருந்துச்சுங்க? ஐயாமுல் ஜாஹிலியா இருந்தாங்க. அவர்களை விட மோசமான காலம் எதுவும் இல்லை என்று. ஆனா கலிமா எப்ப உள்ள வந்துச்சோ, லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்துச்சோ, 12 வருட காலங்கள் கலிமாவை போதிச்சாங்களோ, அவங்க என்ன கைருல் குரூனி கர்னி, காலங்கள் சிறந்த காலம் என்னுடைய காலம். சும்மல்லதீனி யலூனுஹும் சும்மல்லதீனி யலூனுஹும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் அப்படின்னு அந்த காலங்கள்ல
உயர்ந்த காலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி விட்டார். எதை வச்சு மாத்தினாங்க? எது மாத்துச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்துச்சுமா. ஒரு மனிதனுடைய அனைத்து நிலைகளையும் மாற்றக்கூடிய ஆற்றல் எதுல இருக்குங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இபாதத்துல உள்ள போன உடனே வலா இலாஹ கைருக, உன்னை தவிர வேறு யாரும் என்னுடைய இலாஹ இல்ல ரப்பே, இதா என்னை தொழுக வச்ச ரப்பே உள்ள போ. தொழுகை அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். நோன்பு அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். உன்னுடைய ஜகாத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். நினைச்சுங்களா? நீ தண்ணிலாம் குடிச்சாச்சு, வக்து முடிஞ்சிருச்சு, 5 ஆயிருச்சு, 5 மணி வக்து முடியுதுன்னு போட்டு 5 ஆயிருச்சு. திடீர்னு நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஒரு பரேஷன் வரும்ல, ஒரு தடா தண்ணி குடிக்காம போயிட்டோமா, கடைசி 2 மணி குடிப்போம், அது குடிக்கல, அதுக்கு முந்தி குடிச்சோம்னா கடைசியாக வக்து முடிக்கணும் 2 மணி குடிப்போம் ஒரு பிறக்கத்துக்கு, அது குடிக்கலன்னா அதில் ஒரு நப்ஸ் இருக்குல்ல, அது தூண்டி விடும். அப்படி நாக்கெல்லாம் வறண்டு போனா, ஆஹா வைக்கலாமா வைக்கலதா, ரொம்ப முடியுமா முடியாது தெரியல, தண்ணி குடிக்காம விட்டோமே, நாக்கெல்லாம் வறண்ட காஞ்சி போச்சு, நாக்கெல்லாம் இந்த பயத்துல காஞ்சி போகும்ல, அது ஷைத்தான் வசுவாஸ். அது உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரப்பே நான் குடிச்ச தண்ணி, நான் குடிச்ச சோறு, இதை கொண்டு நான் வாழல ரப்பே, நீதான் தாகத்தை நீக்கணும். தாலூத்து மன்னருக்கு 1 மடக்கு தண்ணியிலேயே தாகத்தை நீக்கணும். நீ முடக்குன்னு குடிச்சாங்க, அவங்களுக்கு தாகம் தீரல. என்ன காமிச்சான்ல? தாகத்தை தீர்க்கும் தன்மை தருபவன் யாரும் இல்லை, தண்ணீர தாகம் தீர்க்கும் தன்மையை வைத்திருப்பவன் யாரும் இல்லை. அதை காமிச்சா நீ விளங்குறையான்னு பாக்குறான் அல்ல ஜல்லஷானு. கூட்டமா போனாங்க, கடும் பாலைவனத்தை கடந்து போனா ஆறு வருது. இங்க பாருங்க, தண்ணி 1 மடக்கு நீ குடிச்சிங்க இல்லா மணி உருஃபதன், 1 மடக்கு தண்ணி குடிச்சா தாகம் தீந்துரும். நீ தண்ணி நிறைய குடிச்சா தாகம் தீராது. அறிவுக்கு வேலை செய்தா என்ன பை? கடும் தாகம் ஒரு 5 கிளாஸ் குடிச்சிடணும்பா ஜூஸ், ஒரு 10 கிளாஸ் டீ குடிச்சிடணும், 10 கிளாஸ் ஜூஸ் குடிச்சிடணும், தான் தாகம் அடங்கும் அப்படின்னு வெறி வரும் நமக்கு. அப்ப நீ நிறைய குடிச்சா தாகம் அடங்காது, இன்னும் அதிகமாயிடும், கை காலம் வேலை செய்யாம போயிடும், முடங்கி போயிடும் கை காலம், தாகம் உச்சகட்டமான தாகத்துல. கொஞ்சோண்டு குடிச்சா தண்ணிய, அந்த தண்ணீர் உன் தாகத்தை அடக்கி உடலை சுகப்படுத்தி உடலை இன்னும் புத்துணர்ச்சியாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி, இதை நம்புறையா? நம்புறோம், இப்ப போங்கன்ட்டாங்க. அதெல்லாம் போனாங்க. அதாவது அல்லாஹ் நாஃபிதாரா விளங்குறாங்களா, ஷைய நாஃபிதாரா விளங்குறாங்களா? அதை அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். அல்லாதான் நாஃபி, அல்லாதான் வாரு. இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் வெறும் தோற்றங்கள் தான். இந்த தோற்றங்களிலிருந்து நம்முடைய தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை என்று யாரு உறுதியா நம்புறாங்கன்னு டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதில் யார் தேர்ச்சி பெற்று அந்த பரீட்சையில பாஸ் ஆனாங்களோ அவங்க மட்டும் வாங்கயா போருக்குன்ட்டு அல்லாஹ் தஆலா. நீங்க 2 கொஞ்சம் இருந்தா அவங்க பல லட்சம் பேரை ஜெயிச்சிட முடியும்ட்டாங்க. ஃபலமா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், தாலூத் தன் படைகள் எல்லாம் கொண்டு சென்ற பொழுது, கால இன்னல்லாஹ முப்தலீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறான். யார் பாஸ் பண்றீங்கன்னு பார்க்கறான். பின்னஹரின், ஒரு ஆறு வரும், அந்த ஆறு தான் உங்களுக்கு பரீட்சை. பாலைவனத்தை தாண்டி போகணும், உடலெல்லாம் வெந்து போய் துடிக்குது, தண்ணி உடல்ல ஒவ்வொரு உறுப்பும் தண்ணின்னு துடிக்குது. நேரா போனீங்களா, பமன் ஷரிப மினு பலைஸ மின்னி, அந்த ஆத்துல போய் உளுந்து யாரெல்லாம் குடிச்சாங்களோ, தண்ணி குடிச்சாங்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஒமல்லம் யதஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி, அந்த தண்ணி யார் குடிக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதம் பியதிஹி, தன் கையால் கொஞ்சம் அள்ளி குடித்தாரே அவரை தவிர. ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களை கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாம் குடிச்சிட்டானோ. பல 1000 பேர் போனாங்க, 313 பேர் மட்டும் தண்ணி குடிக்கல, 1 மடக்கு தண்ணி குடிச்சாங்க. மற்றவங்க தண்ணி குடிச்சானுங்க, நிறைய தண்ணி குடிச்சானுங்க. குடிச்சவன்லாம் கீழே விழுந்தான், அப்படியே கிடக்குறான், அசைய முடியல அவனால, உடம்பு இன்னும் சோர்வு அதிகமாயிடுச்சு. இந்த சம்பவத்தை ஏன் அல்லாஹ் பயான் செய்றான்? ஷை இருக்கே அது ஃபீனஃப்ஸிஹி, தன்தானே உனக்கு சுயமாக நன்மையும் தீமையும் செய்யவே முடியாதுன்னு காட்டார சொன்னான். தண்ணீர் உன் தாகத்தை தீக்காது, சாப்பாடு உன் பசியை தீர்க்காது. அதை நம்பாத. சாப்பிடாமலேயே பல்லாண்டுகள் ஒருத்தர் பசித்து இருக்கலாம், ஹயாத்தா இருக்கலாம். உதாரணம் சொல்லுங்க, குகைவாசிகள் 313 வருஷம் கிடந்தாங்க, உணவு சாப்பிடாம. 100 வருஷம் இருந்தாங்க. யாரு?
உசைர் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடாம ஹயாத்தா இருக்கு. இந்த பனிக்கரடிகளாக இருக்க 6 மாசம் அப்படி உறைஞ்சு போயிருமா பனியில, வெயில் இந்த பேர் கைகால் ஆடி எப்படி ஹயாத்தா இருக்காது. தேரைகள் கண்ணுக்குள்ள சில மீன்கள் பாத்தீங்களா, தண்ணியில வாழ்ற மீன் பார்த்திருக்கீங்க, சேத்துல வாழ மீன் பார்த்திருக்கீங்களா, எப்படி வாழுது. தண்ணீரை வாழக்கூடிய மீன்கள் தண்ணீரை உறிஞ்சி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இந்த செதில் வழியாக தண்ணீரை வெளியே அமிச்சிரும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேத்தை வாத்தி உள்ள அமிச்சா என்னதுக்கு ஆகுது. இது என்ன ஆச்சரியம்னா, சேறு வந்து இறுகி போயிடும், வெயில் காலத்துல தண்ணி தீந்து போயிடும், அதுக்கு உள்ளேயே ஹயாத்தா இருக்குது. ஒரு அடி சேத்துக்குள்ளார தண்ணி இல்லாம சேத்துக்குள்ள புதஞ்சு ஹயாத்தா இருக்குது. இத்த பெரிய மீன் சேத்துக்குள் கைவிட்டு பிடிக்கிறானு சில பேர், அதை எதாவது தெரிஞ்சாலும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு இல்லையா, அப்படியே இருக்கு. 6 மாசம் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, காத்து எப்படி உள்ள போகும் தெரியாது, காத்து இல்லை. பத்தருமே ஜிலாயா கீடே கைசா ஜிலாயா கியா போலும். கல்லுக்குள்ள தேரைய வச்சிருக்கிற எப்படி வாழ்க்கை. அந்த மீன் உள்ளுக்குள்ளே இருக்கு. இத்த பெரிய மீன் பார்த்துருங்களே இல்லை, கேட்டுறான் டிவியில. 6 மாசம் கழிச்சு காஞ்சி போயிடுது, எல்லாம் கட்டாந்தரையா போய் நடக்கிறானுங்க. அதுக்கு மேல 6 மாதம் கழிச்சு மழை பெய்யுது, தண்ணி வருது. என்னமோ செடியிலிருந்து விதையிலிருந்து செடி முளைச்சு வந்த மாதிரி அந்த மீன்கள் துள்ளி வெளியே வந்து ஓடுதுங்க. அப்ப நல்லா காட்டுறான் அல்லாஹ் தஆலா, உணவை வச்சுதான் வாழ வைக்கணும் இல்ல, தண்ணியை வச்சுதான் உனக்கு தாகம் தீக்கணும் இல்ல. நீ வஸ்துவை நம்பாத, காசை வச்சுதான் உன் காரியம் நடக்கணும் இல்லை. எத்தனையோ காசு வைத்திருப்பவர்கள் ஹஜ்ஜுக்கு போக மாட்டான், காசே இல்லாத போயிட்டு வந்துட்டான். காசு வச்சிருக்கிறவன் உம்ரா போனது இல்ல, காசே இல்லாத போயிட்டு வர்றான். விளைஞ்சுங்களா? அப்ப வஸ்துக்களை நம்பாத நீ, ரப்ப ஜுல் ஜலால நம்பு, ரப்பே காயினாத்த நீ நம்பு. அவன் உன்னை அல்லாஹ்வுக்கு வாழ வைக்கிறானா இல்லையா பாரு. அதை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறான். அந்த பரீட்சையில் தேர்ந்தவர்களை மட்டும் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போருக்கு அனுமதித்திருக்கிறான். என்ன பரீட்சைங்க? 6 வரும், பாலைவனத்தை கடந்த உடனே தண்ணி குடித்தால் ஃபைலு, தண்ணி குடிக்காட்டி ஃபாஸ். ஃபாஸா ஃபைல் எவன் பார்ப்பான்? உயிர் போது உள்ள உள்ள அப்படியே தண்ணியில விழுந்தாலாம், எல்லாம் கிடக்குது. அந்த 313 பேர் தண்ணி அல்லாஹ்வை நம்பினாங்களே, தண்ணியை நம்பல மௌலாவை நம்பினாங்களே, தைரியமா நிக்கிறான். போர் கிளம்புங்கன்னு சொன்னா அவங்க படுத்தபடியா இருக்கணும். லா தாக்கத்துல நலியோவும், இன்னைக்கு அசைய கூட முடியல எங்கனால. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மின்னி இல்லா மன் இக்தரஃப குர்ஃபத்தன் பியதிஹி ஃபஷரிபு மின்னு இல்லா கலீல மின்னும் ஃபலம்மா ஜாவஸஹு, எப்போது அந்த ஆற்றை கடந்தார்களோ, ஹுவ வல்லதீன ஆமனூ, அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள். பை மொத்த பேர் ஈமான் கொண்டவங்க தான். அல்லாஹ் யாரை சொல்றான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அல்லாஹ் தான் லாஃபி வலார் என்று ஈமான் கொண்டவர்கள். காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், லா தாக்கத லனல் யௌம பிஜாலூத வஜுனூதிஹி. விளங்குங்களா? ஆஹா, ஜாலூத் ஈமான் படைகளையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எங்கள்ல இல்ல என்று அவர்கள் பின்வாங்கி விட்டார். யாரு? ஏன்? அவங்க நாஃபிதார யாரை பார்த்தாங்க? செய்ய பார்த்தாங்க, தண்ணியை பார்த்தாங்க. விளங்குங்களா? தண்ணியை கொஞ்சமா குடிச்சு அவங்க யாரை பார்த்தாங்க? தண்ணியில மௌலாவை பார்த்தாங்க. மௌலாவை ஷுஹூ செஞ்சாங்க. அவங்க தண்ணீரிலிருந்து நம் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. அப்ப கொஞ்சோண்டு தண்ணீரை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியும், அந்த தண்ணியும் இல்லாமலும் அல்லாஹ் என்னை காப்பாற்ற முடியும். இப்படி ஷுஹூத் செஞ்ச பயிற்சி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இப்ப நீ எதிரிகளை பார்த்த லட்சக்கணக்கான எதிரி நிக்கிறான், அதே இத்தனை பேர்லயும் ஒருத்தன் தான் இருக்கிறான். இவ்வளவு பேர்லயும் ஒருத்தன் இருக்க ஷுஹூத் நல்லா செய்வாங்க. போய் பயம் வராது, அல்லாஹ் மேல பாசம் வரும். உனக்கு பயம் வராது, அல்லாஹ் மேல பாசம் வரும். நீ மட்டும்தான் போருக்கு தகுதி. நல்ல அப்ப அந்த நம்பியவர்கள் சொன்னார்கள், வகால் அல்லதீன, அவர்கள் சொன்னார்கள், அல்லதீன யாரு? யதுன்னூன அன்னஹும் முலாகுல்லாஹ், நாம் அல்லாஹ்வை தான் சந்திக்கிறோம் என்று உறுதியாக நம்பியவர்கள். அல்லாஹ்வை ஷுஹூத் செஞ்சவங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய லிகாவின் மீது ஈமான் கொண்டவர்கள் அர்த்தம். தண்ணீரை பார்க்காம தண்ணீர்ல யார் மோதியா இருக்கிறானோ அந்த ரப்பை பார்த்தவர்கள். அல்லதீன யதுன்னூன யூகினூன, உறுதியாக நம்பியவர்கள். அன்னஹும் முலாகுல்லாஹ், அல்லாஹ்வை தான் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய லிகாவில் தான் இருக்கிறோம்
80 மீது ஈமான் கொண்டவர்கள் சொன்னார்கள், கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன். எத்தனையோ சிறிய கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை ஜெயித்து விட்டன. மௌலா கூட இருந்தா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்யா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லவா? அப்ப இதான் ஷுஹூத் செய்றவங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யதுன்னூன யூகினூன முலாக்கு ரப்பியும், ரப்பை சந்தித்து கொண்டே இருப்பவர்கள். பை முலாக்குன் லிகாவுல் பை லிகாவுல் இஸ்மு ஃபைல் பை முலாக்கின் இஸ்மு ஃபைல் அர்த்தம் என்ன? லாரிபுன் என்ன அர்த்தம்? எதிர்காலத்துல கியாமத்துல போய் சந்திக்குவன் அர்த்தம்னா. லாரிபுன் அடித்தவன், அடிக்கின்றவன், இனிமேல் அடிப்பவன். 3 பேரும் லாரிபு தான். ரைதுல் லாரிபுன் அம்சி, ரைதுல் லாரிபுன் கதன், ரைதுல் லாரிபுன் அல்யௌம். 3மே சொல்லலாம். அப்ப 3 காலங்களும் அல்லாஹ் பார்ப்பாங்க. யாம்பி ஹம்திதாரமே வாம்பி ஹம்திதார். முலாக்கு ரப்பின்னு அர்த்தம் என்ன? இங்கேயும் அல்லாஹ் ஏற்கனவே பார்த்தவர்கள், இப்பவும் பார்க்கிறவங்க, இனிமேலும் பார்க்கிறவங்க. உறுதியாக ரப்பையே சந்திப்பவர்கள். எதை சந்திப்பவர்கள்? வரக்கூடிய அத்தனை அஷியாக்கள்லையும், எல்லா சூரத்துகள்லையும், எல்லா உருவங்கள்லையும் சூரத்து பதல் பதல் கபியா ஓ து கியா ஹுவா. நீ 1000 சூரத்துல வந்தாலும் பிரச்சனை இல்லை. இருக்கு ஹர் மர்தபா ஃபனா மே துமாரி பகா. ஒவ்வொரு மர்தபா ஃபனாவிலே ஓம் பகாவை தான் நாங்க பார்த்தோம். புரிஞ்சுங்களா? இது எல்லாம் அல்லாஹ்ல இருந்து அவனுடைய ஒரு தோற்றங்கள். மலாபிசு ஆடைகள், இந்த ஆடைகள் அவன் தானே இருக்கிறான். புரிஞ்சுங்களா? அதை நம்பியவர்கள் நல்லா சொன்னான் பாருங்க. அல்லாஹ்வுடைய லிகாவை நம்பியவர்கள். எதுல? வஸ்துக்கள்ல. இப்ப அவங்க போய் நின்றாங்க, எதிரிகளை யாரை பார்ப்பாங்க? இத்தனை கோடி சூரத்துக்கள்ல காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீ வாயா போருக்கு. அவங்க எல்லாம் தேவையில்லை. ஏன்? அவங்க எல்லாம் அவனை பார்த்தா பயப்படுவாங்க. ஷைய பாக்குறவங்க. அந்த ஷையிலே வஸ்துவிலே நீ வஸ்துவை பார்த்தால் உன்னை அந்த வஸ்து பயம் காட்டும்ட்டாங்க. இக்கம் எழுதுறாங்க, நீ வஸ்துக்களை பார்த்தால் நீ அந்த வஸ்து கட்டுப்பட வேண்டும். வஸ்துவில சூரத்து நுமா அந்த உருவத்தை காட்டுற மௌலாவை நீ பார்த்தா அந்த வஸ்து உனக்கு கட்டுப்பட்டு வா வா, அந்த வஸ்து உனக்கு கட்டுப்பட்டு விளைஞ்சா இல்லை ஜி. அதை பார்த்தவர்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்த உடனே, கலிமா உள்ள வந்துட்ட உடனே, ஏன் அல்லாஹ் நினைச்சான்னா கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின். இப்ப தாலூத்தை ஏன் அந்த கூட்டத்துல கூட்டிட்டு போனோம் அல்லாஹ் தாலா? தாலூத்து நீ மட்டும் போயிட்டு வாப்பா, ஒருத்தர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் ஜெயிக்கலாம். அல்லாஹ்வுடைய கோல் ஒருத்தர் இருந்தாலும் ஜெயிக்கலாம். நீங்க மட்டும் பண்ணலாம் சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கூட்டிட்டு போய் இவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பயிற்சி ஆத்த காமிச்சு பயிற்சி கொடுத்து கூட்டிட்டு போய் பத்ர்ல எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு 310 பேரை கூட்டி போறாங்க. ஸல்லல்லாஹு அரே பெருமானார் இப்படின்னா காணா போயிடும் அத்தனை பேரும். விரல்ல அசைச்சா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுங்களா? அங்க போய் ரசூலை மட்டும் போனாலும் போதும். இத்தனை பேரும் கூட்டி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் பயிற்சி கொடுங்க. அவங்களுக்கு கலிமாவுடைய பயிற்சி அவளுக்கு கற்றுக் கொடுங்க. தாலீம் கானாங்க. பத்ர் ஒரு தாலீம் கானா, கான்கா. அது உஹது ஒரு கான்கா, கந்தக் ஒரு கான்கா. ஒவ்வொரு அம்சத்திலும் எப்படி நடப்பது என்று சஹாபாக்களுக்கு பெருமான கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எப்ப மனுஷனுக்கு உள்ள இறங்கிருச்சோ, யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும், அந்த மனித புனிதனாக மாத்திருக்க. கலிமா அந்த மனுஷனை அப்படியே பரிசுத்தமானவனா ஆக்கிது. திருக்கலிமா உள்ள வந்தோன்னு அந்த மனிதன் வந்து கீழிலும் கீழாக இருக்கிறான், ஆக மேலும் மேலா போயிடுறான். அவன் பரிசுத்திலும் பரிசுத்தமான ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலிமான் இருக்கு. அதை சொல்றாங்க, யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும். சொல்லுப்பா, பதில் நிப்பாட்ட பயான். யுஸ்லிஹு லக்கும் நடு இடை பேச்சாக நீ உன் பேச்ச கண் யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும். தண்ணி கூட குடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸலவாத்து ஓதுங்க சத்தமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌலே லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கூலி என்ன? யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும். உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா இணக்கமாக்கி விடுகிறான், சிதறிய காரியங்களை அல்லாஹ் தஆலா சீர்படுத்தி விடுகிறான், உங்களை அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அதுக்கான உதாரணம் சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள்
அவர்கள் சமூகத்திலேயே மிக மோசமான சமூகமாக இருந்தவர்களை ஒட்டுமொத்த துனியாவுக்கும் எப்படி வாழணும் என்று கற்றுத்தரக்கூடிய சஹாபாக்களை அல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களை மாத்திருச்சு என்று சகானே சொல்லி காட்டினான். இது கவுலே லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது அந்தஸ்து இருக்குது, அது இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை அறிதல், கலிமா ஜான்னா அப்படின்னு சொல்லி. இதுவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் நாளைக்கு சொல்லேன் இப்ப 1.5 மணி நேரம் ஒன்னே சொல்லி முடிச்சிட்டேன். ரெண்டாவது நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ये मकान से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है. இது வரைக்கும் நம்ம பேச்சை கேட்டேங்க. இப்போ ஃபைஸ் ஷேக்மாரோட பேச்சை கேட்போம். அவங்க என்ன பேசுறான்னு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஜி ये मकान से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है. நம்ம பேச்சு 1000 பேச்சு தப்பு இருக்கலாம், தவறு இருக்கலாம். அது ஷேகுமானுடைய பேச்சு. அது இறை ஞானத்தில் ஊறிய மகான்களுடைய சொல்லது விளைஞ்சுங்களா. அதுதான் நமக்கு மத்தன், அதுதான் நமக்கு அசல், அதுதான் நமக்கு ரசனை விளைஞ்சுங்களா. அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதுலேயே வாழுங்க. அதில் ஏ மகாசே ये मकान से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है. ये मकान से तासर ला मकान. இந்த மக்கானிலிருந்து லா மகான், இது மக்கான இடம், இடமே இல்லாத இடம். அது உச்சம் வரை இது எல்லாம் என்ன நடக்குது எல்லாமே. இது கூத்துக்கள், இந்த ஹங்காமா. ஜி जी जब तेरे बिन कोई मौजूद नहीं, फिर ये हंगामा क्या है? उन्ने तवरे वेरे दी इल्ले नहीं हंगामा सब क्या है? जी आना जाना इंसान हैवान नबातात जमादात ये सब क्या है? जी वाह वाह. ये मकान से तासर ला मकान वही एक वजूद का ख्वाब है. அந்த ஒரு वजूद கண்ட கனவுதான்டா. அனைத்தும் அவன் நாம் இப்ப உட்கார்ந்துருப்போம்னு சொல்லி அவன் கனவு கண்டாயா? அந்த கனவு எத்தனாம் தேதி இன்னைக்கு? 26 போற ரமதான் பிற 26ல பளிச்சிருக்குது. இந்த கனவை முந்தையே கண்டாவன். நீ பேரிச்சம்பழம் சாப்பிட்றப்ப நைட்டு கனவு கண்ட காலைல பேரிச்சம்பழம் சாப்பிட்டுறதுல நடக்குது இல்ல? அது மாதிரி இந்த மாதிரி உட்கார்ந்து நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் பேச வேண்டும் என்று ஒரு வஜூத் கனவு கண்டுச்சு. எப்ப? காயினாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவ இல்முல இருந்துச்சு. இப்ப அந்த கனவு பலிக்குதுங்க. ஏ மகான் से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है. ये मकान से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है. ये ज़ुहूर दोनों जहान का रुख यार ही की निकाब है. ये ज़ुहूर दोनों जहान का रुख यार ही की निकाब है. இரண்டு உலகத்துல ஒவ்வொரு வஸ்துவுமே என் அழகு, என் பேரழகனின் முகத்தில் போடப்பட்ட ஒரு திரைதான். அவன் அழகு ஒட்டுமொத்தமா வெளிப்படாம ஒரு சின்ன திரை போட்டு காட்டுறாங்க. விளைஞ்சுங்களா? ஒரு மணப்பெண்ணுக்கு போடுற திரையும் அழகுதானே போய். அது கண்ணாடி மாதிரி திரையை ஒன்று போட்டுருவாங்க. அது முகத்தை இன்னும் அழகுபடுத்தி காட்டுறதுக்காக வேண்டி. அந்த முகத்தை அரையும் குறையுமா காட்டுது. அதாவது திரையை பார்க்கறவன் திரையை பார்ப்பான், திரையை தாண்டி முகத்தை பார்க்கறவன் முகத்தை என்னுடைய நேசன் இறைவனுடைய அழகை வெளிப்படுத்தும் திரையது. என் நேசனின் திருமுகம். திரும்பும் இடமெல்லாம் சிருஷ்டியை பார்க்கிறேன், சிருஷ்டியை பார்த்துக்கிறான். திரும்பும் இடமெல்லாம் இறைவனுடைய முகத்தை பார்க்கிறேன், முகத்தை பார்க்கிறேன். எங்க திருமண ஏன் முகம் தான் இருக்குண்டா. ஆயிரக்கணக்கான கண்ணாடி பை. இந்த கண்ணாடியில ஒரு முகத்தை பாரு பை. கண்ணாடி மாளிகைன்னு வச்சிருக்கான், ஆயிரக்கணக்கான கண்ணாடி வச்சிருக்கானு. முந்தினா வச்சிருப்பான் சர்க்கஸ்ல கண்ணாடி மாளிகை. இப்ப காணும். அதாவது சின்ன கண்ணாடி இருக்கும், பெரிய ஒரு கண்ணாடி வளைஞ்சிருக்கும். மொத்தமா நம்ம குண்டா காட்டும், நடந்து போனா இப்படி நடக்கிற மாதிரி காட்டும். ஒரு ஒல்லியா காட்டும் ஒரு கண்ணாடி. ஒரு குவி லென்ஸ் மாதிரி வச்சிருப்போம். ஒரு கண்ணாடி தலையை மட்டும் பெருசா காட்டும், ஒரு கண்ணாடி தொந்தியை மட்டும் பெருசு காட்டும். இப்படி நடந்து போனா எல்லாம் கொள்ளு சிரிப்பானு. தொந்தி மட்டும் தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும், முன் தள்ளி பின் நடந்தான் அப்படி. அந்த மாதிரி இப்படி
அந்த மாதிரி வந்து காட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் வச்சிருப்பானோ. ஆக ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள் அங்க போய் நின்றா 1000 கண்ணாடி முகம் தெரியும். கலர் கண்ணாடி ஒண்ணுல பச்சையா காட்டும், ஒண்ணுல சிவப்பா காட்டும், ஒண்ணுல உயரமா காட்டும், குட்டையா காட்டும். கண்ணாடி எப்படி இருக்கோ இவன் ஒருத்தன் தான். கண்ணாடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிரதிபலிக்கும். அது அது மாதிரி லட்சோப லட்ச சிருஷ்டிகளும் ஹக்கை காட்டும் கண்ணாடிகள். அவன் ஒருத்தன் தான். அவன் எப்படி இருக்கானோ அவன் எக்னிசாப்படி அவனை பிரதிபலிக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பிரதிபலிக்கிறான். முஸ்லிம் ஒரு மாதிரி, காஃபிர் ஒரு மாதிரி, யஹூதி ஒரு மாதிரி, நஸ்ரானி ஒரு மாதிரி, தொழுகையாளி ஒரு மாதிரி, நோன்பாளி ஒரு மாதிரி, நல்லவன் ஒரு மாதிரி, கெட்டவன் ஒரு மாதிரி, எல்லாம் அவனை தான் பிரதிபலிக்கிறான். ஹஸாரோ ஆயினோ மே ஏக் முகா நிகாஹி ஹூ நிகாஹி ஹூ நிகாஹி நிகாஹி ஹூ நிகாஹி ஹூ நிகாஹி. கண்டு கழிக்கிறேன், பார்க்கிறேன், நான் ஒரு முகத்தான் நான் பார்க்கிறேன்டா. ஏன்னா இருக்கிறது ஒரு முகம் தான். அவனே சொல்றானே ஐனமா துவல்லு அப்படின்னு அவனே சொல்ல. நம்ப மாட்டேன் நீ, அவனே சொல்றான். முகத்துக்கு சொந்தக்காரனே சொல்றான் ஏன் முகம் இது ஓ முகம் இல்லை, இவரு முகம் அவரு முகம் தான். ரப்பே சொல்றான் ஏன் முகம். இத்தனை ஆயிரம் கண்ணாடியிலும் ஒரு முகத்தை பாரியா. சிருஷ்டிய கண்ணாடியாக்கு தெரிவது மௌலாவுடைய முகமாக. ये ज़ुहूर दोनों जहान का रुख़ यार ही की निकाब है. ये ज़ुहूर दोनों जहान का रुख़ यार ही की निकाब. ये मकान से ता सरे ला मकान, ये मकान से ता सरे ला मकान, ला मकान उच्ची वरकिंटा. ये मकान से ता सरे ला मकान उसी एक वजूद का ख्वाब है. அந்த கனவு நம்மளையும் வச்சிருக்க பாருங்க. அவன் கண்ட கனவில் நாமும் இருந்தோம் பாத்தீங்களா. வா வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த கனவில் நம்ம தொழுகையாலியா காமிச்சா பாருங்க அல்லாஹ் தஆலா. வேற ஒருத்தர் கனவுல பாத்தீங்கன்னு சொன்னா சந்தோஷமா வருது இல்ல. நீ தொழுது இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா எஜமா கனவு கண்டா நம்மளே ये मकान से ला सरे ला मकान उसी एक वजूद का ख्वाब है. ये ज़ुहूर दोनों जहान का रुख़ यार ही की निकाब है. कहूँ कैसा बहरे वजूद है दो जहां की जिसमें ये बूद है. जिसमें के बूद है. कहूँ कैसा बहरे वजूद है. இது மொத்தம் பஹரே வஜூத். வஜூத் எனும் கடல் தான் இங்க இருக்கு. வெறும் ஒரு கடல் தான் வஜூத் என்கிற ஒரு கடல். அந்த கடலில் வீசும் அலைகள் தான். சில இடங்களில் அலைகள் காட்சியளிக்கின்றன, சில இடங்களில் நுரைகள் காட்சியளிக்கின்றன, பனி மலைகள் காட்சியளிக்கின்றன. உருகும் போது அதுவும் கடலாயிரும். எது பனி மலைகள் உருகுனா அதுவும் கடல். குளிரடிச்சா அந்த ஐஸ் அந்த மண் கல் அந்த இல்லைப்பா அந்த கடலே என்ன ஆயிரும்? பனி ஆயிரும். பனி கட்டினாலும் அதே கடல் தான், அலை வீசினாலும் அதே கடல் தான், நுரை என்றாலும் அதே கடல் தான். வேறஞ்சுங்களா ஓடி கீழே ஆடினாலும் ஓடினாலும் அதே கடல் தான். ஒரு கடல் தான் இங்க இருக்கு. இதெல்லாம் அதில் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகள் தான். कहूँ कैसा बहरे वजूद है दो जहां की जिसमें के बूद है. कोई कतरा है कोई नक्श है कोई. சிலது துளிகளாக இருக்கிறது, சில அலைகளாக இருக்கிறது, சில வடிவங்களாக காட்சியளிக்கிறது. कोई कतरा है कोई नक्श है कोई मौज कोई हुबाब है. சிலது அலைகளாகவும் சில நுரைகளாகவும் இருக்கிறது. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அந்த கடல்லே சங்கமம். நுரைகளும் கடலில் சங்கமம், நுரைகளும் அடிக்கடி சொல்லுவாங்க. சேகன் சொல்லி கேட்டோம். ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொருளாவது கடலும் அலையும் போலாகும். ஹக்கீகத்தில் அலையே கடலாகும், கடலே அலையாகும். 1000 அலைகள் தோன்றினாலும் சரிதான். என்னது 1000 அலைகள் தோன்றினாலும் சரிதான். என்னது ஹக்கீகத்தில் அலையே கடலே அலையாகும். वाह वाह सलम जी. कोई कतरा है कोई नक्श है कोई मौज कोई हुबाब है अजब चमन का ये रंगे ढंग के आपका तो है एक रंग. है अजब चमन का ये रंगे ढंग
के சமன்னா आप தோட்டம், தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மலர்கள், ஆயிரக்கணக்கான கலர்கள், ஆயிரக்கணக்கான வாசனைகள், லட்சோப லட்சம் மலர் தோட்டங்களா இருக்கு. ஆனா நீ ஒரு ரங்கு தான் உனக்கு. நீ மாறக்கூடியவன் அல்ல. ஆனா இந்த மாறக்கூடிய அத்தனை நீ தான் காட்சி அளிக்கிற. கோடான கூடிய அழகுக்கு தரக்கூடிய அத்தனையிலையும் ஒண்ணுதான் நான் பாக்குறேன். ஒரு இடத்தில் ரோஜாவாக, ஒரு இடத்தில் சாமந்தி பூவாக, மல்லிகையில ஒரு மனமாக, மல்லிகையிலே எத்தனை வகை, குண்டு மல்லிங்கிறான், சன்ன மல்லிங்கிறான், இத்தனை வகையாக. ஆனா நீ ஒருத்தன் தான் நபியா காட்சி अजब चमन का ये रंगे ढंग के आपका तो है एक रंग पे हजारों किस्म के फूलों में कहीं सुंबुल और गुलाब है। ये हजारों किस्म के फूल हैं, कहीं सुंबुल और गुलाब है. गुलाब ரோஜா சொல்றது, சும்புல் சொன்னா மல்லிகை சொல்றது. ரோஜாவாக மல்லிகை ஒண்ணுதாங்க ஆயிரமா இருக்கு. ये बका मेरी ये फना मेरी तेरी जात से है दिल रुबा. ये बका मेरी ये फना मेरी तेरी जात से है दिल रुबा. ஒவ்வொரு நொடியும் நான் ஃபனாவாகி பக்காவாகிறேனே அது உன் ஜாத்துடைய பிச்சை கூட. இவன் ஜாத்தை கொண்டு என்ன ஃபனாவாக்குற, பெருமையும் பக்காவாக்கிறேன். ஜி तेरी जात से हूँ मैं जाहिरा मेरी हस्ती नक्श बराब है. உன் ஜாத்தை கொண்டு நான் ஜாஹிரா இருக்கிறேன். தண்ணீரில் வரையப்பட்ட படம் போன்றதான். ஒரு வாய் தண்ணி இருக்கு, அப்படியே வட்டம் போடுறீங்க, சதுரம் போடுறீங்க. எங்க இருக்குது? அங்கதான் சதுரம், அங்கதான் இருக்கு. அது தண்ணீர்ல உஜூத் என்ற தண்ணீரில் வரையப்பட்ட படம் தான் நான். இருக்கும் காணாம மறுபடியும் உஜூதுக்கே போயிடும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹான். वाह वाह. मेरा आइन तो तेरा आइन में न तू गैर है. तेरा आइन तू, मेरा आइन तू, तेरा आइन में मेरा आइन तू. எல்ல ஐனா நீ இருக்கிற, உள்ள ஐனா நான் இருக்கிறேன். मेरा आइन तू तेरा आइन में न तू गैर है न मैं और. நீ ஒரு காலம் என்னை விட்டு பிரிஞ்சில்ல, ஒரு காலம் உன்னை விட்டு நானும் பிரிஞ்சில்ல. मेरा आइन तू तेरा आइन में न तू गैर है न मैं और हूँ. मेरे यार पर्दा मुझसे कर. எஜமான் நீ எல்லாம் ஐனா இருக்கறவளே, பிரிய மறைக்கிற ரப்பே, மறைக்காதே எஜமான். அதை தாங்க முடியாது. मेरे यार पर्दा न मुझसे कर, मुझे कुछ न तुझसे हिजाब है. मुझे कुछ न तुझसे हिजाब है. ரப்பே ஒரு தடையும் இல்ல, அப்படியே நீ மறைச்சிருக்க ரப்பே. என் மேல கோபமா, என் மேல வருத்தமா, நீ ஏன் மறைச்சிருக்க? ஏன் முகம் திருப்பி இருக்கிற ரப்பே? நான் பாக்குறவெல்லாம் உன் முகம் தான் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி ஆக்கிரு. சுப்ஹான் அல்லாஹ். ஜி मेरे यार पर्दा न मुझसे कर, मुझे कुछ न तुझसे हिजाब है. वहीं बेखुदी में भले थे हम के न अपनी हस्ती का होश था. மௌலா எங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி உன் இல்முல வச்சிருந்தியே, அப்ப நீயும் நானும் தான் இருந்தோம். நான் உன்னை நினைச்சிருந்தேன், நீ என்ன நினைச்சிட்டு இருந்த. நான் என் முஞ்சாதி நினைக்கல, பிள்ளைகளை நினைக்கல, ஊழல் நினைக்கல, காசை நினைக்கல, பணம் நினைக்கல. இதை நினைச்சிருப்பீங்களா எல்லாரோட இல்முல? நம்ம அல்லாஹ் நினைச்சா, அல்லாஹ் நம்மளையும் நினைச்சான். தனி இன்பமா இருந்துச்சு. எதுக்கிறப்ப என்னை வெளியே கொண்டு வந்த, வெளியே கொண்டு வந்தேன்னு இப்ப நான் வந்துட்டு என் பொஞ்சாதி புள்ள வீடு வாசனை வந்துருச்சு. சிந்தனை எல்லாம் அங்க போய் என்னை ஒன்னோட தூரமாக்குது. அல்ல அங்க தனி இன்பமால இருந்தேங்க. இப்ப எதுக்கு எல்லாம் வெளியே கொண்டு வந்தா? அங்க நான் என்னை நீ பார்த்த தஷ்பீல பார்த்த, தன்சீல பார்த்த, இப்ப தஷ்பீல பாரு. வெளியே எது கொண்டு வந்த? இத்தனையில என்னுடைய சிபாத்துகளை நீ பாரு. அங்க ஒரு சிபத்தை மட்டும், தன்சீயை மட்டும் பார்த்த. தஷ்பீல லட்சோவல் சிபத்துகளை எப்படி நான் இருக்கிறேன்னு பாரு. இது பேரின்பம், இதுதான் வெளியே கொண்டு வந்தேங்க. மௌலானா இறைவா, நான் உன்னிலே கலந்திருந்தேனே ஒரு காலம். அல்லதால் இன்சான் ஹீனும் மின தாரி லம் யகுன் ஷையன் மஸ்கூரா. அப்ப உன்னுடைய மஸ்கூரா இருந்த, சிறுஷியுடைய மஸ்கூரா நான் இல்ல. நான் உன்னுடைய மஸ்கூரா இருந்தேனே, பேரின்பமா இருந்துச்சு. நீயாச்சு நானாச்சு, குறுக்கால எவனுமே கிடையாது. वहीं बेखुदी में भले थे हम के न अपनी हस्ती का होश था. என்ன பத்தி சிந்தனை உன்னில கலந்திருந்தேனே. வா வா. निकल आए यहाँ तो हुआ गजब. எப்ப வெளியே வந்தனோ அப்பதான் கதப். இந்த வீணான எல்லா சர்ச்சையும், இந்த கோபமே அப்பதான் வந்துச்சு. என்ன தூரமாக்கிருச்சு ரப்பே இந்த சர்ச்சையில. निकल आए यहाँ तो हुआ
गजब के खुदी में हाल खराब நான் என்ன வந்தவொடனே என்னது என் வீடு எல்லாம் நான் என்னதுன்னு வந்து ஒன்னு தூரமாக்கிருச்சுடா. அங்கேயே ஒரு சந்தோஷமா இருந்தது. மதுஹூஷி में लाके हम गौसी बहुत अच्छे थे. அந்த லால இருந்தோமே, லாஷையில இருந்தோமே, லாஷையில ஷான ஹதியத்து வஹதத்துல கௌசி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இங்க வந்தோடனே எல்லா பிரச்சனையும் பலான்னு சொல்லி பலா வாங்கிட்டு வந்தாங்க. ஜப் பலான்னு சொன்னமோ எல்லா பலாவும் என் தலையில வந்து இறங்கிடுச்சு. அங்க நல்லதான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும், அங்க போயிட வேண்டியதான். என்ன செய்யணும், குச்சினபன் மாலூமுபன் சஃபர் தர் வதன், சொந்த ஊருக்கு போயிடு, உட்கார்ந்த இடத்துக்கு போயிடு பாய். நான் இல்ல மைனை ஹக் மௌஜூத் மாலூம் பன் கர் துஜே பன்னா குச் தோ குச் ந பன் மாலூம் பன்டா. திரும்ப சொந்த ஊருக்கு போயிடு, அங்கேயே போயிடு. எப்படி போறது, உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடு காண போயிரு. ஆங்க கோலை தோ மை, ஆங்க மூச்சை தோ நை. கண்ணை திறந்தா நான் தெரியும், கண்ணை மூடு இல்லாம போயிடு. மோலா நான் இல்ல, நீ பை கரைச்சி விட்டுரு பை, சட்டிலே கரைச்சிரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எதுக்கு வச்சிருப்ப, ஐஸ் கட்டி இருக்கு, தண்ணியில போட்டீங்க, மேந்துகிட்டே இருக்குங்களா, என்ன செய்யணும், இப்ப 2 அடி அடிச்சு கரைச்சி விட்டுருக்கு, முடிஞ்சு. ஐஸ் கட்டியா இருக்கிற வரைக்கும் ஒன்று நீளமா இருக்கும், ஒன்று குட்டையா இருக்கும், பெரிய கட்டி, சின்ன கட்டி, எனக்கு பெரிய கட்டி, எனக்கு சின்ன கட்டி, ஒரே சண்டை, தடி இப்படி எல்லாம் கரைஞ்சா என்ன வரும், ஒரே சட்டி தான், ஒரே சட்டி தான். எது கரைச்சி விட்டுருக்காங்க கஜமா, ஓடிறியாங்க மறுபடியும். वही बेखुदी में भले थे हम के न अपनी हस्ती का होश था, निकल आए यहाँ तो हुआ गजब के खुदी में हाल खराब है। करो तुम तिलावत ज़ात बस, यही काम गौसी रखो सदा. गौसिये तिलावत ज़ात எப்பவுமே செய், குர்ஆன் திலாவத் செய்யல, அது மாதிரி திலாவத்தே ஸாத் எல்லாம் மௌலா சூசிதா ஹக் ஸாஹிர் பசூரத் ஷை, இதுலயும் மௌலா தான் ஹக் ஸாஹிர் பசூரத் ஷை, ஹக் ஸாஹிர். இந்த வஸ்துக்கெல்லாம் எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள்ல மைய பாரு பை, எழுத்து இருக்குல்ல பேப்பர்ல, எழுத்து இருக்குல்ல, அலிஃப் எதை அலிஃப் காட்டுறது எதுங்க, மை. பே காட்டுறது எதுங்க, தே காட்டுறது, எல்லாத்தையும் அதான் காட்டுது. நியூஸ் பேப்பர் எடுத்துங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துங்க, விளைஞ்சுங்களா, இப்போ காட்டினாங்க படம் போட்டிருக்கான், அந்த படத்தை இது காட்டு, கருப்பு மாதிரி இதான். எதிர்கட்சி தலைவரை காட்டுறது எதுங்க, ஆளுங்கட்சி தலைவர் காட்டுறது எதுங்க, ஒரு மை தான் இவரையும் காட்டுது, அவரையும் காட்டுது. 2 பேரும் குஸ்தி போடுறது, 2 பேரும் அவர் தான் காட்டுது. இதே மைதாம் ஒன்று, ஒரு மைதாம் அத்தனையும் காட்டுது. வாசத்துல எழுத்தும் இல்ல மைதான் இருக்கு, ஹர்ஃபும் இல்ல மைதான் இருக்கு, வரியும் இல்ல மைதான் இருக்கு. நானோ குத்தா நா அலிஃப் நா ஹர்ஃப் நா ஹத், கமல் இருக்கார். நான் குத்தா புள்ளியும் இல்லை, எழுத்தும் இல்லை, வடிவும் இல்லை, வரியும் இல்லை. நான் குத்தா நா அலிஃப் நா ஹர்ஃப் நா ஹத், சியாஹி ஹூ சியாஹி, சியாஹினா மை, மைதான் இருக்கிறேன், மைதான் இருக்கிறேன், மைதான், சியாஹி ஹூ சியாஹி ஹூ சியாஹி. 2 சொட்டு மைய ஊத்தணும்னா அது ஒரு பக்கத்தையே காட்டுது, அப்படியே 4 சொட்டு ஊத்தணும்னு ஒரு பக்கத்தையே அப்படியே காட்டுது. எல்லா எழுத்து கா வருது, சா வருது, இது காங்காச்சாங்கிட்டானா, அப்பதான் சண்டை அடித்தடி சண்டை கிட்ட எல்லாம், அதெல்லாம் எல்லா கதையும் உள்ளதான் வருது. இந்த கதையெல்லாம் எங்க இருந்துச்சு, முதல்ல மயில் இருந்துச்சு, அந்த மயில் எந்த கதையுமே இல்லை. வெட்டி கொலை, தட்டி கேட்க சென்றவர் வெட்டி சமாதானம் பண்ற சாணி அடி அப்படின்னு அப்படிலாம் போட்டு இந்த மாதிரி ஊர் பேர் போட்டிருக்கான். இந்த மாதிரி ஊர் பேர் போட்டு சண்டை, இந்த சண்டையில வந்து அவர் கடையில் முறுக்கு திருடியவர் நொறுக்கி வைக்கப்பட்டார். இவ்வளோ சண்டை, இப்படி ஒரு பக்கம் முழுசு சண்டை, ஆயிரக்கணக்கான சண்டை, அப்போ மண்டை வெடிக்குது, அவ்வளோ சண்டைகள் இருக்குது. இதெல்லாம் நேற்று எங்க இருந்துச்சுங்க, எல்லாமே மை, மொத்த பேப்பருக்கு 4 சொட்டு மை. அந்த மயில் இருக்கும்போது சண்டையும் இல்லை, சச்சரவும். மதுஹூஷி में लाके हम बहुत अच्छे थे, जब बंदा बनाया है எல்லா பிரச்சனை சேர்ந்து வந்துச்சு. இப்போ என்ன செய்யணும், ஒன்றும் இல்லையோ, மை 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 மை, அவனே सरसी அவனே. करो तुम तिलावत ज़ात बस, यही काम रखो गौसी सदा. गौसी இந்த ஒரு வேலையை பாரு, तिलावत ज़ात. वाह 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 वाह. करो तुम तिलावत, करो तुम तिलावत ज़ात बस, यही काम गौसी
रखो सदा। ये कुरान है हक, ये कुरान है हक के वजूद का, ये कुरान है हक के वजूद का। ये वजूद ये कुरान, ये कुरान है वजूद, ये कुरान है हक के वजूद का, ये खुदा की खास किताब। இது குர்ஆன் அகிதாக்கு खास கிதாப். இது खासाனவங்க அல்லாஹ்வின் கிதாபை காமிச்சு கொடுப்பாங்க. இந்த வேலையை செய்பா கௌசி, இது ராவும் பகலும் அந்த வேலையை செய். நீ எந்த வேலை? तिलावत ज़ात, तिलावत ज़ात करो तुम, तिलावत ज़ात बस यही काम गौसी रखो सदा। ये कुरान है हक के वजूद का, ये खुदा की खास किताब है। ये मकान से सर ला मकान उसी एक वजूद का ख्वाब है। ये ज़ुहूर दोनों जहान का रुख यार ही की निकाब है। அல்லாஹ் இந்த கவிதைகளை விளங்கி அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய நம் அனைவரையும் ஆக்குவார். இந்த மாதிரி இன்னும் பல பல ரமலானை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஊறி தெளித்து ஊறுகாய போக அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவார். திலாவத்தை ஸாத் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். அவனிலே இஷ்கிலே காதலில் மயங்கி சுக்கி அவனிலே அழிந்து வாழ்வர் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா அவனுடைய நேசர்களில் பட்டி நம்மளும் சேர்த்து அருள் புரிவானாக. அவன் நேசர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ தௌஃபீக் செய்வானாக. मुख्तसर है के मौला हमसे तू राजी हो के जिला और हमसे तू राजी हो के बुला. நீ எங்க மேல ராசியா வாழ செய், நீ எங்க மேல ராசியா இருக்கும் கால் ராசியாகி எங்களை வாழ செய், எங்கள் மேல் நீ பொருத்தமா இருந்து எங்களை அழைச்சுக்க ரப்பே. हम इस आलम में रहें तेरे लिए और मरें तेरे लिए. வாழ்வதும் உனக்காக எங்களை மரணமும் உனக்காக என்றாகிவிடும். எங்கள் ஏற்படுகிற எங்கள் குறைகளை, எங்கள் சொற்களில் உள்ள குறைகளை, எங்களுடைய பேச்சுக்களில் எங்களுடைய செயல்களில் உள்ள குறைகளை திருத்திடுறப்பே. இந்த உரைகளில் எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் வந்ததோ, ஹக்கான விஷயங்கள் வந்ததோ அதுதான் என் ஷேഖ்நாத்துக்கு சொந்தம். எதுவெல்லாம் பிழைகள் ஏற்பட்டதோ, தவறாக எது நான் சொன்னேன், அது என்னுடைய ஜாத்துக்கு சொந்தமானது. அல்லாஹ் என்னை மன்னிச்சிடல. அதன் காரணமாக என்னை மறுமையில குற்றம் பிடிச்சிடாத ரப்பே. அதன் காரணமாக யாரும் வழிகட்டு போகாமல் நீ ஆக்கிறியா அல்லா. இது மக்களை சீர்திருத்தும் பேச்சா ஆக்கிறியா அல்லா, மக்களை சீர்கெடுக்கும் பேச்சா ஆக்கிறியாத ரப்பே. آخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.